सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நன்றி அண்ணே. ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். சிவராத்திரி நடத்த வாரம் கலைகளின் பிறப்பிடம் சிதம்பரம் பகுதி 7. இன்று இது காமிக்கிறதுக்கு ஒன்றும் இதில் அண்ணாஜியோட திருமுகத்தை ரசித்து நாம் இந்த சொற்பொழிவை ரசிப்போம். நன்றி. அண்ணாஜியை மேடையை ஏற்றுக்கொள்ளுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் நமஸ்காரம். டிசம்பர் 24 கன்னியாகுமரி விவேகானந்த கேந்திரம் ஒரே விழாமயம். டிசம்பர் 24 அகில பாரத அளவுல யோக சிவர் நடந்தது. அதுக்கப்புறம் 64 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்காக ஒரு 7 நாள் ஆன்மீக பயிற்சி முகாம் நடந்தது. அதற்கப்புறம் 65 வயசுக்கு உட்பட்டவங்க அது 100 பேர் வந்திருந்தாங்க. அது ஒரு கேம்ப் நடந்தது. அகில பாரத கேந்திரம் இருக்கிற இந்தியா முழுக்க இருக்கிற கிளைகளுடைய பொறுப்பாளர்களுடைய ஒரு கேம்ப் நடந்தது. அதுல 1000 பேர் வந்து ஜே 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 ஜேன்னு விவேகானந்த கேந்திரம் முழுக்க ஆட்களால் நிறைந்திருந்தது. அதுக்கு அடுத்தது எல்லாத்துக்கும் ஒரு கல்மினேஷன் மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் 100 பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு யோக சாஸ்திர சங்கமம் என்று யோக வாசிஷ்டத்தை பத்திய ஒரு ரிசர்ச் கான்ஃபரன்ஸ், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் பல நாடுகள் இருந்து வந்திருந்தாங்க. 700 பேருக்கு மேல ஆராய்ச்சி கட்டுரைகள் படிச்சாங்க. எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி சுவாமி நிரஞ்சனானந்த சரஸ்வதி என்று பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகாவில் சுவாமி சத்யானந்த சரஸ்வதியினுடைய ஷீடர், சுவாமி சிவானந்தருடைய ஷீடருடைய ஷீடர் அவர் வந்து சிறப்புரை. நான் வந்து அவர் நிரஞ்சனானந்த சரஸ்வதி வரப்போறாருன்னு சொன்ன உடனேயே தினம் பகவானை பிரார்த்தனை பண்ணி கொண்டே இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மஞானியை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா சந்திச்சு எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணினார். 2 சொற்பொழிவு ஆற்றினார். யோக வாசிஷ்டத்தை பத்திய ரொம்ப சிறப்பாக இருந்தது. 700 பேர் ஆசிரியர் கட்டுரைகள் வாசிச்சாங்க. யோக வாசிஷ்டத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வெளியில காணுகின்ற உலகம் முழுவதுமே நம்முடைய மனத்தினுடைய வெளிப்பாடுதான். இதை பத்தி சாந்தோக்கிய உபநிஷதத்திலே சொல்லியிருக்கு. அப்புறம் தட்சிணாமூர்த்தி தோத்திரத்திலே ஆதிசங்கரர் சொல்லி இருக்கிறார். இந்த படைப்பு உலகம் என்பதே நம்முடைய மனத்தினுடைய வெளிப்பாடுதான், ப்ரொஜெக்ஷன் தான். இதை பத்தி 1930 ரவீந்திரநாத் டாகூருக்கும் ஐன்ஸ்டீனுக்கும் ஒரு கான்வர்சேஷன், அதை வந்து ஐயப்பன் அவர்கள் மொழிபெயர்த்து தமிழ்ல புத்தகமாக போட்டிருக்கிறார். ஆகவே இந்த படைப்பு உலகம் என்பதே நம்முடைய மனத்தினுடைய வெளிப்பாடுதான் அப்படின்னு. அதுக்கப்புறம் நித்திய சைத்தன்யத்தி என்று ஒருவர், அவர் வந்து நாராயணகுருவோட சிஷ்யருடைய சிஷ்யர். அவர் வந்து த சைக்கோ டைனமிக்ஸ் ஆஃப் பிரணவா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதுல இந்த பிண்டாண்ட ஐக்கியத்தை பத்தி ரொம்ப பிரமாதமான ஒரு பெரிய ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அவர் ரொம்ப கஷ்டம் அந்த மொழிபெயர்ப்பது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சு அதை மொழிபெயர்த்து விவேகவாணியில போட. அதுல இந்த எப்படி இந்த இவ்வளவு பெரிய உலகம் எப்படி ஒரு அணுவில் இருந்து வந்தது அப்படின்னு, இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் அப்படின்னா, இன்றைக்கு வந்து சென்டர் ஃபார் யூரோப்பியன் நியூக்ளியர் ரிசர்ச்னு ஒரு இடம், அது ஜெனீவாவில் இருக்கு. அங்க வந்து 42,000 கோடி ரூபாயில இந்த உலகத்தினுடைய பெரு வெடிப்புன்னு சொல்றாங்க இல்லையா, பிக் பேங், எப்படி உலகம் தோன்றியது என்பதை பற்றி ஆராய்ச்சி பண்றாங்க. அதை சேர்ந்த ஒருத்தருக்கு அந்த வருஷம் நோபல் பிரைஸும் கிடைச்சது. ஆனா நம்முடைய சத்யேந்திரநாத் போஸ் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே இதை பத்தி சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு சிறு அணுவிலிருந்து இவ்வளவு பெரிய உலகம் எப்படி வந்தது? புரந்தரதாசர் பாடுறார் இல்லையா, அனோரணியான் மகத்தோர் மகாயன் ஜெகதோத்தரணன்னு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடல். அது அப்படியே கட்டோபனிஷத்திலிருந்து எடுத்தது. ஒரு சிறிய அணு துகள்ல இருந்துதான் இவ்வளவு பெரிய பிரபஞ்ச வெடிப்புன்னு சொல்லுவாங்க பிக் பேங்க பத்தி.
அதை பத்தி அந்த நித்திய சைத்தன்ய யதியோட புத்தகம் பார்த்தா நம்ம சயின்ஸ் புத்தகம் படிக்கிறோமா ஆன்மீக புத்தகம் படிக்கிறோமானே தெரியாது. அப்படி ரெண்டையும் கலந்து பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சிக்கு ஒரு நிலை களனாக விளங்குபவர் நடராஜன். ஆகவே இந்த கடந்த ஜனவரி 12ஆம் தேதி எப்படி நம்முடைய மனத்தினுடைய தூய்மையும் இந்த உலகத்தினுடைய தூய்மையும் ஒன்றோடு ஒன்று நிறைந்து இருக்கின்றன என்பதை பற்றி வசுதா என்று ஒரு டிஜிட்டல் எக்ஸிபிஷன் நம்ம விவேகானந்த கேந்திரத்தினுடைய இயற்கை விழா அபிவிருத்தி திட்டத்துல பல கோடி ரூபாய் செலவுல உண்டாக்கி இருக்காங்க. அதனுடைய திறப்பு விழா நடந்தது. அப்ப எப்படி இந்த வெளி உலகத்தினுடைய தூய்மை, வெளி உலகத்தினுடைய ஒழுங்கு, வெளி உலகத்தினுடைய அழகு, வெளி உலகத்தினுடைய கட்டுப்பாடு, இதையெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றது என்பதுதான் அதனுடைய தீம். இப்ப அந்த நிகழ்ச்சி எதுல வந்து முடிஞ்சது? இந்த வெளி உலகம் என்பது நம்முடைய மனத்தினுடைய வெளிப்பாடுதான். இட் இஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் யுவர் ஓன் மைண்ட் அப்படின்னு சொல்லி இந்த பிண்டாட்ட ஐக்கியத்துல வந்து இந்த ஜனவரி 12 இருந்து இந்த மார்ச் 2ஆம் தேதி வரலையும் இருக்கிற பீரியடு ஒரு 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 இன்டலெக்சுவல் பிளஷர்னா அவ்வளவு பிளஷர். எவ்வளவு பெரிய அறிஞர்கள், எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள், எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி கட்டுரைகள், இதெல்லாம் அப்படியே நல்ல விஷுவல் எக்ஸிபிஷனாக நடத்திருக்காரு. இந்த எக்ஸிபிஷன் எல்லாம் உண்டாக்கினவங்க சாதாரண மனுஷன் இல்ல. மிஸ்டர் விஜயசேகர் அப்படின்னு லயோலா காலேஜ்ல விஷுவல் கம்யூனிகேஷன்ல ஒரு ப்ரொஃபசர் மணிரத்னத்தோட சேர்ந்து பல 100 கோடி ரூபாயில சினிமா எல்லாம் தயாரிப்பதுல அவர் ஆர்ட் டைரக்டரா இருந்திருக்கிறார். அப்படிப்பட்டவங்க இந்த விழாக்கள் எல்லாம் பங்கேற்றுக் கொள்கிறார்கள். அதனுடைய நிறைவு விழாக அதுல ஒரு பெரிய பிரம்மஞானியே வந்து சுவாமி நிரஞ்சனானந்தர் என்று அவர் 4 வயசுல கடவுளை கண்டவர். இப்ப அவருக்கு பரமஹம்சர் என்று பட்டம் கொடுத்திருக்கிறாங்க. பல வருடங்கள் அமெரிக்கால இருந்துட்டு இப்பதான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா டைரக்டர். அதனால இந்த வெளி உலகம் என்பது நம்முடைய மனத்தினுடைய வெளிப்பாடுதான். ஆகவே இதெல்லாம் சொல்றதற்கு ஒரு மொழி வேணும் இல்லையா, ஒரு பாஷை வேணும் இல்லையா, ஒரு லிட்ரேச்சர் வேணும் இல்லையா, ஒரு லாஜிக் வேணும் இல்லையா, அதை கொடுத்தவர் தான் பாணினி. ஆகவே பாணினி வந்து மேற்கு பாகிஸ்தான்ல அட்டாக் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர். ஆனா அவர் வளர்ந்தது கல்வி கற்றது எல்லாமே பாடலிபுத்திரம் தான். பாடலிபுத்திரம்ங்கிறது இன்றைய பாட்னா. அந்த பாட்னாவில அவர் வந்து வரருச்சி அப்படின்னு வருஷா அப்படின்னு ஒரு பெரிய பண்டிதர் ஞானி, அந்த ஞானியோடைய சிஷ்யராக இருந்தார். ஆனா ஒரே மக்குபிளாஸ்திரி, அவருக்கு ஒன்றும் படிப்பே வரல. உடனே அவருடைய குரு சொல்லிட்டாரு, உனக்கெல்லாம் பாடங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது, நீ இமயமலையில தவம் பண்ணு, நீ சிவனை வேண்டிக்கோ, அவர் சிவன் உனக்கு அருள் புரிஞ்சோ உன் மண்டையில ஏதாவது பூவும், என்னாலதான் உன் மண்டையில ஞானத்தை புகுத்த முடியாதுன்னு நினைச்சிட்டார். அந்த வருஷம் அப்படிங்கிறவரு இமயமலையில போய் தவப்படின போது, நீ சிதம்பரத்துக்கு போ, நீ சிதம்பரத்துல நடராஜனுடைய டான்ஸ பாரு, அதுல இருந்து உனக்கு எல்லா ஞானமும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த வரருச்சி சிதம்பரத்துக்கு வந்தார். சிதம்பரத்துக்கு சிவபெருமானுடைய நடனம் ஆடுற போது அவருடைய காலில் இருக்கிற கழல் இருக்கு இல்லையா, கழல்னு சொல்லுவாங்க, சிலம்புன்னு சொல்லுவாங்க, நூபுரம்னு சொல்லுவாங்க. பொதுவா பெண்கள் அணிஞ்சா சிலம்புன்னு சொல்லுவது என்று சொல்லி இருக்குது இல்ல. நம்ம மதுரையில அழகருடைய கால் இருக்கிறதையே சிலம்புன்னு சொல்றாங்க, நூபுரம்னு சொல்றாங்க. ஆகவே இந்த நூபுரம், கழல், சிலம்பு என்ற வார்த்தைகள் பெண்கள் அணிகிற கொலுசுக்கு மட்டும்தான் பேரு அப்படின்னு இல்லை, ஆண்கள் அணியறதுக்கும் இந்த பேர் உண்டு போல இருக்கு. அப்போ அதனுடைய ஓசையை கேட்ட போது 14 ஓசைகள் எழுந்தன. இந்த 14 ஓசைகள்ல இருந்து பாணினி என்ன பண்ணினார், 4000 சூத்திரங்கள் எழுதினார். எப்படி நம்முடைய மனத்திலே இருக்கின்ற வேதமே சொல்லுகிறது, மௌனத்தில் இருந்துதான் மொழிகள் பிறந்தன அப்படின்னு. நம்ம உத்தண்டியில சுவாமி சுத்தானந்தார் என்று ஒரு பெரிய மகான் இருக்கிறார். சைலன்ஸ் as the basis of all languages அப்படின்னு பிரமாதமான புத்தகம் ஒன்று படிச்சாக்க எப்படி இந்த உலகம் முழுவதுமே ஒரு சூன்யத்திலிருந்து பிறந்து வந்தது என்பதை பற்றி ரொம்ப பிரமாதமான, அதை பத்தி தான் இந்த சென்டர் ஃபார் யூரோப்பியன் நியூக்ளியர் ரிசர்ச்ல ரிசர்ச் பண்றாங்க. இந்த உத்தண்டி சுவாமிகளும் பண்றார், இந்த பாணினியும் அப்படி பண்றார். இந்த பாணினி வந்து 4000 சூத்திரங்கள்
சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ், மனம் சார்ந்த மொழியியல் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் அது. அப்போ எப்படி மனத்தினுடைய அமைதியில் இருந்து மொழி பிறக்கிறது, இத பத்தி இன்னைக்கு ஹார்வர்ட்ல நிறைய ரிசர்ச் பண்ணி இன்டர்நேஷனல் செமினார் தான் நடத்துறார். பர்த்ருஹரி அப்படின்னு ஒரு பெரியவர், அவர் வாக்கிய பதியம். இந்த பர்த்ருஹரி என்னன்னாக்கா 3 பர்த்ருஹரி உண்டு. ஒண்ணு இந்த வைராக்கிய சதகம் எழுதின பர்த்ருஹரி, இன்னொருத்தவர் திருடமதூர்ல நாய் வடிவத்துல பிறந்து பட்டினத்தார் அவர் தலையில ஒரு பிச்சைக்கார கப்பறைய போட்டு உடைச்சார அந்த பர்த்ருஹரி வேற. இந்த பர்த்ருஹரி ஆதிசங்கரருக்கு முற்பட்டவர். அவர் வாக்கிய பதியம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். ஒரு முழுக்க முழுக்க கிராமர் புக்கு. அந்த கிராமர் புக்ல அதை பத்தி 2 இன்டர்நேஷனல் செமினார் நடந்திருக்கு. அதனுடைய செமினார் ரிப்போர்ட் எல்லாம் நம்ம கேந்திர லைப்ரரியில இருக்கு. படிச்சா ஒரு நாவலை விட சுவாரஸ்யம், ஒரு சயின்ஸை விட ஆர்வத்தை தூண்டுவது ஒரு கிராமர் மாதிரியே கஷ்டமா இருக்கும். ஆன்மீகத்துக்கு ஆன்மீகம் இத்தனையையும் இணைக்கின்ற ஒரு பெரிய சக்தி பர்த்ருஹரிக்கு உண்டு. அந்த பாரம்பரியத்துல பாணினியுடைய அந்த சூத்திரங்கள், சூத்திரம் அப்படின்னாக்க ஒரு கெமிக்கல் ஃபார்முலா அப்படின்னு பேரு. சூத்திரம் அப்படிங்கிறது ஒரு ஹிந்துக்களுடைய ஒரு ஸ்பெஷல் வே ஆஃப் சேயிங் திங்ஸ். இந்துக்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிச்சொல்வதற்கு ஒரு சிறப்பான ஒரு உத்தியை கையாண்டி இருக்கிறார்கள். அப்ப சூத்திரம் என்ன? அல்பாட்சரம், அசத்திக்தம், சார்வபௌமம் என்று இந்த சூத்திர விதாம்பர சூத்திரத்தை பற்றி தெரிந்த அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? சூத்திரம் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? அல்பாட்சரம், குறைந்த எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும். இப்ப தண்ணீர் அப்படிங்கிறத நம்ம H2O சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி குறைந்த எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும். அசத்திக்தம், சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இருக்கணும். சார்வபௌமம், சொல்ல வந்த விஷயத்தை முழுக்க சொல்லணும். இதற்குத்தான் சூத்திரம் என்று பெயர் என்று சூத்திர பிதாம்பர சூத்திரத்தை பற்றி மிக தெரிஞ்ச அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாணினி தான் இதுக்கு ஒரு ஐடியா. ஒரு சூத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா பாணினி தான். அப்ப இந்த 4000 ஸ்லோகங்களுக்கும் பிற்காலத்துல வந்த பதஞ்சலி பாஷ்யம் எழுதியிருக்கார். நம்ம ஸ்ரீமான் ரங்கராஜன் ஒரு தடவை நம்ம மெட்ராஸ் சம்ஸ்கிருத காலேஜ் இப்ப இல்லையா, அதுக்கு இப்ப மகாபாத்தியாய குப்புசாமி சாஸ்திரி ஆராய்ச்சி மையம்னு பேர் வச்சிருக்காங்க. அவங்க மந்த்லி ஆனுவல் இஷ்யூ மந்த்லி இஷ்யூவோ தெரியல, அதுல ஒரு இஷ்யூ எனக்கு அனுப்பிச்சார். எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி இலக்கணம் என்பது மொழிக்கு உதவுகிறது, விஞ்ஞானத்திற்கு உதவுகிறது, கலைக்கு உதவுகிறது, இசைக்கு உதவுகிறது, தாளத்துக்கு உதவுகிறது, ஒழுக்கத்துக்கு உதவுகிறது, இத்தனைக்கும் கிராமர் உதவுகிறது. அதனால வேதம் என்ன சொல்கிறது? இலக்கணத்தை பத்தி பேசுகிற போது வேதானாம் வேத, அது வேதத்தின் வேதம் என்று வேதமே சொல்லுகிறது. அவ்வளவு இந்த இலக்கணத்திற்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதனால இந்த பாணினியினுடைய இந்த சூத்திரங்கள் இருக்கின்றதே. அப்புறம் நிறைய சூத்திரங்கள் உண்டு. பக்திக்கு நாரத பக்தி சூத்திரம், சாண்டில்ய பக்தி சூத்திரம்னு 2 இருக்கு. அப்புறம் பதஞ்சலியோட யோக சூத்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஞானத்துக்கு ஒரு பிரம்மசூத்திரம் என்று 594 சூத்திரங்கள் கொண்டது. பதஞ்சலியோட யோக சூத்திரம் 194. இப்ப இந்த யோக சாஸ்திர சங்கமம் ஆல் இந்தியால நடந்தத 700 பேர் தினம் நம்ம பிள்ளையார் கோவிலுக்கு முன்னாடி இந்த 194 யோக சூத்திரங்களையும் சொல்லி ஹோமம் பண்ணினாங்க. அப்படி நம்ம பிள்ளையார் அப்படியே இப்ப ஜொலிக்கிறார் தேஜஸ்னால. அப்படி தினம் ஹோமம் பண்ணினார்கள். 700 பேர் பண்ணினாங்க. அப்படி அந்த பதஞ்சலியுடைய 194 அர்த்தத்தோட விவேகவாணியிலையும் போட்டோம். இப்ப யாரோ ஒருத்தர் அதை பத்தி ரிசர்ச் பண்ணி புக்கெல்லாம் வெளியிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த பதஞ்சலி இந்த பாணினியுடைய சூத்திரத்துக்கு எழுதின பாஷ்யத்திற்குத்தான் மகாபாஷ்யம் என்று பெயர். எத்தனையோ பாஷ்யங்கள் இருந்தாலும் 2 பாஷ்யத்துக்கும் ரொம்ப சிறப்பு உண்டு. ஒன்று, பதஞ்சலி பாணினியுடைய சூத்திரத்திற்கு எழுதின உரைக்கு மகாபாஷ்யம் என்று பெயர். அப்புறம் ராமானுஜர் பிரம்மசூத்திரத்துக்கு எழுதின பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் என்று பெயர். அப்ப இந்த 2 பாஷ்யங்கள் தான் ரொம்ப புகழ் பெற்றவை. அப்படிப்பட்ட இந்த பதஞ்சலியுடைய யோக சூத்திரம், நாரத பக்தி சூத்திரம், வேதவியாசர் எழுதின அந்த பிரம்ம சூத்திரம், அதுக்கப்புறம் சாண்டில் எழுதின பக்தி சூத்திரம்,
கர்மயோகத்துக்கு பார்த்தும் சூத்திரமா இல்லை. அதனால சுவாமி ஹர்ஷானந்தார் என்று ராமகிருஷ்ண மிஷனை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய சன்னியாசி, அவர் என்ன பண்ணினார்னாக்கா விவேகானந்தர் கர்மயோகத்தை பத்தி எழுதினத்தை எல்லாத்தையுமே ஒரு சூத்திர வடிவில அவரை எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் அவரே சம்ஸ்கிருதத்துல ஒரு பாஷை எழுதியிருக்கார். நாங்கெல்லாம் ட்ரைனிங்ல இருந்த போது அந்த கர்மயோக சூத்திரம் வந்து எங்களுக்கு பாடமா வச்சிருந்தார் ஏக்நாத்ஜி. அப்புறம் இப்ப அது கொஞ்சம் வழக்கு ஒழிஞ்சு போச்சு. இப்படி கர்மயோகத்துக்கு ஹர்ஷானந்தரோட சூத்திரம், பக்தி யோகத்துக்கு 2 சூத்திரம், ஞான யோகத்துக்கு பிரம்மசூத்திரம், அப்புறம் ராஜயோகத்துக்கு பதஞ்சலி யோக சூத்திரம். இப்படி மிக சுருக்கமாக, எதுக்கு சுருக்கமா சொன்னாக்க ஞாபகம் வச்சுக்கிறது சுலபமா இருக்கும். அப்படிப்பட்ட இந்த பாணினி வந்து 4000 பாடல்களை எழுதினார். அவர் வந்து சிவபெருமானுடைய சிலம்பு ஒலியிலிருந்தே கேட்டு அதையெல்லாம் எழுதினார். அவர் ஆசை தீர சிவபெருமானையும் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் வணங்கினார். அப்புறம் அந்த நவபுலியூர் அப்படிங்கறதெல்லாம் பத்தி சொன்னோம். அதுல திருப்பட்டுங்கிற ஊர்ல அவர் பிரம்மாவை வணங்கினார். அப்புறம் ஸ்ரீரங்கத்துல போய் விஷ்ணுவை வணங்கினார். ஸ்ரீரங்கத்தான் அவரோட ஜீவ சமாதி என்ற ஒரு கருத்து உண்டு. இப்படி பாணினி இந்தியாவினுடைய மொழி சார்ந்த மன இயல் வரலாற்றில ஒரு அழியாத இடத்தை பெற்றிருக்கிறார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம கேந்திரத்தினுடைய ஆஸ்தான கவி இருந்தார ஸ்ரீதர பாஸ்கர வர்ணேக்கர் என்று நாக்பூர் யூனிவர்சிட்டியில பிலாசபி சம்ஸ்கிருத பேராசிரியர் அவர் சொல்லுவார், யாராவது ஒருத்தர் பாணினியினுடைய கிராமருக்கும் சங்கரரோட அத்வைதத்துக்கும் உள்ள தொடர்பை பத்தி ரிசர்ச் பண்ண தயாரா இருந்தாக்க நான் அவரை கைடு பண்றேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்குள்ள அவரே காலமாயிட்டார். அந்த வேலை அப்படியே நின்றுது. ஆனா உலகத்துல அந்த வேலை ரொம்ப சிறப்பாக நடக்கின்றது. அப்படி பாணினிக்கு நடராஜர் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். அப்படிப்பட்ட அந்த நடராஜருடைய காலிலிருந்து இலக்கணம் பிறந்தது. அவருடைய அந்த ஆடுகின்ற ரிதம் இருக்கு பாருங்க, ஒரு தாளத்தோட தான் ஆடுவாங்க. ஆட்டம் என்பதே ஒரு சங்கீத கச்சேரியில இருக்கிற மிருதங்க வாத்தியம் இருக்கு பாருங்க, அந்த மிருதங்க வாத்தியத்தை உடம்பாலேயே காட்டுவது, உடம்பே மொழியாக காட்டுவது. இப்ப வந்து ஸ்ரீமான் மயில்வாகனன் வந்து எனக்கு வந்து லயம் அப்படின்னு கோப மணி அப்படின்னு ஒரு திசிஸ் பிரபாசிரியர், எப்படி இந்த உடம்புலயே ஒரு பெரிய தாளம் இருக்கின்றது, இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அங்க அசைவும், நம்ம ஜீரணத்திலிருந்து, நம்ம மூச்சிலிருந்து, நம்ம பல்சிலிருந்து, நம்ம இதய துடிப்பு வரலையும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த லயம் இருக்கு பாருங்க, அந்த தாளம் இருக்கு பாருங்க, அந்த தாளத்தோட ஒத்து நம்ம வேலை செய்யறோம் என்பதை பற்றி ஒரு லயம் அப்படின்னு ஒரு பிசிக்ஸ் பேராசிரியர் எழுதின புத்தகத்தை நேற்றுக்கு தான் மயில்வாகனன் அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் நானும் ரங்கராஜனும் ராமகிருஷ்ண மிஷன் லைப்ரரியில போய் பொள்ளாச்சி ஸ்ரீமான் என் மகாலிங்கம் இருக்காரு, அவர் வந்து ஒரு வேத ஆராய்ச்சி மையம் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுல சுந்தர்ராஜன் அப்படின்னு ஒரு ருக்வேத ப்ரொஃபசர், அவர் வந்து இந்த ரித்தம்னாக்கா தாளம்னு சொல்லுவாங்க, ஒழுங்குன்னு சொல்லுவாங்க. சத்தியமேவ ஜெயத்தே ந அன்ருத்தம் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா, முண்டகோபனிஷதம், அதுதானே இந்தியாவுடைய லட்சிய வாக்கியம். அதுல ஆதிசங்கரர் கூட அந்த சத்தியமேவ ஜெயத்தே ந அன்ருத்தம் என்பதை, ரித்தம் என்பதை சத்தியமற்றது அப்படின்னு மொழிபெயர்ப்பாங்க. ஆனா பெரிய பரிஞர்கள் என்றாங்க, இந்த உலகம் முழுக்கமே ஒரு தாளத்தோட இயங்குகிறது, இந்த உலகம் சுருங்கி விரிகிறது என்று பல தடவை சொன்னோம் இல்லையா, அதுல ஒரு தாளம் இருக்கிறது, அதுல ஒரு ரிதம் இருக்கு. இந்த சுந்தரராஜன்கிறவர் என்ன பண்ணினார், இந்த ருக்வேதத்துல இருக்கிற அந்த தாள கட்டு இருக்கு பாருங்க, அது 600 தடவை ருக்வேதம் வந்து ரிதம்ங்கிற வார்த்தைய சொல்லி இருக்கு. அத பத்தி ஒரு சின்ன புத்தகம் தான், அத கம்ப்ளீட்டா போட்டிருக்கிறார். அப்புறம் சுவாமி சத்பிரகாஷானந்தா என்று ராமகிருஷ்ண மிஷனை சேர்ந்த ஒரு துறவி, அவர் வந்து எப்படி இந்த உலகம் முழுவதுமே ஒரு தாளத்தோட இயங்குகிறது. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சூரியன் வருவது யாராலே, சந்திரன் மறைவது யாராலே அப்படின்னு இறைவன் எப்படி ஒரு தாளத்தோட வேலை செய்யறான் அப்படிங்கிறத பத்தி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி அந்த சத்பிரகாஷானந்தா இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு தாளத்தோட இயங்குகிறது என்பதை பற்றி ஒரு அழகான புத்தகம் எழுதியிருக்கிறார், நம்ம லைப்ரரியில இருக்கு. ஆகவே இந்த லயம் என்று சொல்லுகிறோமே,
தாளம் என்று சொல்லுகிறோமே, இந்த தாளம் எங்கேயோ இல்லை. இந்த தாளம் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம கலைகள்ல ரொம்ப பிரமாதமா வெளிப்படுது. அதனால இங்கிலாந்துல இருக்கிற மான்செஸ்டர் அப்படின்னு யூனிவர்சிட்டி அப்ப இந்திய தலைகளில் ரித்தம் அப்படின்னு ஒரு புஸ்தகம், ரொம்ப பிரமாதமான புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை நான் பைகிராஸ் ரோட்ல ஒரு புத்தக கடைக்காரரை ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்கேன். அவர் என்ன பண்ணுவார், எப்பாவது போனா கிருஷ்ணமூர்த்தி இது உங்க டைப்பா புஸ்தகம் அப்படின்னு அந்த புஸ்தகத்தை மாத கணக்குல வச்சிருந்து எடுத்து கொடுப்பார். இந்த மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்துல இருக்கிற அந்த இந்திய கலைகளில் லயம் அப்படிங்கிற புஸ்தகம் இருக்கு பாருங்க, அத படிச்சா நம்முடைய ஒழுக்கம் சொல்றோம். ஏன் சார் போய் சொல்லக்கூடாது, ஏன் சார் நம்ம வாழ்க்கையில ஒழுங்கு இருக்கணும், ஏன் சார் நம்ம சைக்கிளிக் மெடிடேஷன் பண்ணணும், ஏன் சார் நம்ம மூச்சு விடுற போது அதுல ஒழுங்கு இருக்கணும், இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒழுங்கோட நம்மை ஐக்கியப்படுத்தி கொள்ளுகின்ற வகை. ஆகவே இந்த பிரபஞ்சம் எந்த ஒழுங்குல வேலை செய்யறதோ, எந்த ஒரு ஆர்டர்லினஸ் ஒழுங்கு வேலை செய்யறதோ, எந்த ஒழுங்கோட வேலை செய்யறதோ, என்ன ஒரு தாளத்தோட வேலை செய்யறதோ, அந்த தாளத்தோட நாம் நம்மை இணைத்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ, நமக்கு பணி ஒரு சுமையாகவே இருக்காது. அதுதான் இயற்கையான வாழ்க்கை. அதைத்தான் சமாதி 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 என்று மகான்கள் எல்லாம் சொல்லுகின்றார். அப்படி இந்த இயற்கையில் இருக்கிற ஒழுங்கு கெட்டு போறது. மனுஷன் என்ன பண்றான், அந்த ஒழுங்கை புரிஞ்சு கொள்ளாம தன்னுடைய புத்தியை கொண்டு போய் அதில் குழப்பி இந்த உலகத்தினுடைய ஒழுங்கை கெடுகிறான். ஆகவே இலியா பிரிகோகின் ஒரு நோபல் பிரைஸ் பெற்ற அறிஞர், அவர் ஆர்டர் அவுட் ஆஃப் கேயாஸ், குழப்பத்தில் இருந்து ஒழுங்குன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ரொம்ப பிரமாதமான புத்தகம். கொஞ்சம் அது தெர்மோடைனமிக்ஸ் நல்லா தெரிஞ்சவங்க தான் அதை புரிக்க முடியும். எனக்கு அதுல 90% புரியல. ஆனா அங்கங்க எப்படி ஒரு சாதாரண மனுஷனுக்கும் சயின்ஸ் தெரியாதவங்களுக்கும் எப்படி இந்த உலகத்துல இருக்கிற குழப்பத்திலிருந்து ஒழுங்கை புரிந்து கொள்வது அப்படிங்கிறத பத்தி அங்கங்க ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கிறார் அவர். அது இருக்கட்டும். அப்போ இந்த ஒழுங்கை நம்முடைய வாழ்க்கையில இறக்கிக் கொள்வதுதான் ஒழுக்கத்தினுடைய தேவை. ஏன் சார் போய் சொல்லக்கூடாது, ஏன் சார் திருடக்கூடாது, ஏன் சார் அசட்டுத்தனமா நடத்தக்கூடாது, ஏன் சார் ஒழுங்கு இல்லாத வாழ்க்கை வாழக்கூடாது, அதனால என்ன சார் ஏன் இஷ்டம் சார் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது இல்லையா? அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒழுங்கோட நம்ம இணைத்து கொண்டால் நமக்கு அமைதி உண்டாகும், நம்முடைய செயல்களிலே ஒரு ஒழுங்கு உண்டாகும், நம்முடைய செயல்களிலே நிறைய சக்தி சேமிக்கப்படும், நம்ம ரொம்ப திறமையோட வேலை செய்யலாம், நம்ம உற்பத்தி திறன் அதிகமாகும். அப்ப ஆன்மீகம்னு என்ன? அமைதி, ஆனந்தம், உற்பத்தி திறன், வேலை செய்யும் திறன், ப்ரொடக்டிவிட்டி, கிரியேட்டிவிட்டி, பீஸ், ஹாப்பினஸ். இந்த நாளும் தான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை. அப்ப ஆன்மீகம்னா என்ன? நீ நிறைய வேலை செய்ய முடியும், நிறைய உற்பத்தி செய்ய முடியும், ரொம்ப அமைதியா இருக்க முடியும், ரொம்ப சாந்தியோட இருக்க முடியும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆகவே இதெல்லாம் ஒரு காலத்துல வரட்டு தீயா இருந்தது. இப்ப ரஷ்யா உடைஞ்சு 14 நாடுகள் வெளியில வந்த உடனே they have become practical science. தினப்படி வாழ்க்கையில பயன்படக்கூடிய விஞ்ஞானமாக இருவிட்டன. இந்த விஞ்ஞானத்துல எப்படி இந்த நடராஜருடைய நடனத்துல இருக்கிற, பாணினியுடைய சூத்திரத்துல இருக்கிற இந்த ஒழுங்கை கொண்டு வருவது அப்படின்னு உலகம் முழுக்க ரிசர்ச் பண்றாங்க. இதுல 4 பேரை நம்ம கட்டாயமா சொல்லி ஆகணும். ஒருத்தர் இலியா பிரிகோகின் அப்படின்னு தெர்மோடைனமிக்ஸ்ல நோபல் பிரைஸ் வாங்கினவர். அவர் தான் இந்த என்ட்ரோபி அப்படின்னு உலகத்துல குழப்பத்தை அளப்பதற்கு ஒரு அளவுகோல் வச்சிருக்காங்க, அதுக்கு என்ட்ரோபின்னு பேரு. இந்த என்ட்ரோபிங்கிற வார்த்தையை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணினவர் தான் இலியா பிரிகோகின். அடுத்தது வெர்னர் ஐசன்பர்க். வெர்னர் ஐசன்பர்க் அப்படி நம்ம நடராஜரை போற்றியிருக்கார். அடுத்தது ஆர்தர் ஐசன்பர்க். ஆர்தர் ஐசன்பர்க் இந்தியாவிலிருந்து திருடிட்டு போன ஒரு நடராஜர் சிலையை வச்சு தான் வீட்டுல 6 வருஷம் தியானம் பண்ணினேன்னு எழுதி ஒரு பெரிய கட்டுரை, ஐயப்பன் அதை மொழிபெயர்த்து புஸ்தமாவே போட சொன்ன போட்டிருக்காரு புஸ்தகம். அது 2 எடிஷன் போச்சு. அதுக்கு அடுத்தது 4வது ஃப்ரிஜாப் கேப்ரா. ஃப்ரிஜாப் கேப்ரா தன்னுடைய தியானத்துல இருக்கிற போது அந்த மனம் ஒருங்கிணைவதுதான், மனத்தினுடைய ஒழுங்குதான்
நடராஜருடைய டான்ஸ் அப்படின்னு ஒரு அத வந்து ஒரு ஓவியமே போட்டிருக்கார். சுவாமி விஷ்ணு தேவானந்தா என்று சுவாமி சிவானந்தருடைய நேர் சிஷ்யர் அவருக்கு பறக்கும் சுவாமி அப்படின்னு பெயர். அவர் பக்தி யோகத்தை பத்தி எழுதின அந்த புஸ்தகத்துல இந்த பிரிஜாப் கேப்ராவுடைய இந்த நடராஜர் சிலையை எப்படி அவர் உருவகித்தார் அப்படிங்கறத பத்தி எழுதியிருக்கார். இதை பத்தி ஒரேடியே சொன்னாக்க ஜீரணம் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். ஆனா இந்த பிரிஜாப் கேப்ரா ஒருத்தர், வெர்னர் ஐசன்பர்க் 2, ஆர்தர் ஐசன்பர்க் 3, இல்லையா பிரிகோகின் 4, இந்த 4 பேரும் நடராஜர் சிலைய வந்து நம்ம வெறுமை நடராஜா என்னை காப்பாத்து, எனக்கு அடிச்ச பரிச்சை தெரிஞ்ச கல்வியா வரணும், நான் லாட்டரி டிக்கெட் வாங்காமே எனக்கு லாட்டரி வேணும் அப்படின்னு நம்ம ஏதோ மளிகை கடையில பில்லு கொடுக்குற மாதிரி பிரார்த்திப்பதற்கும், இவங்க நடராஜர் அப்படிங்கிற தத்துவத்தினுடைய ஒழுங்க, அழக, ஒழுக்கத்தை, மேன்மைய, படைப்பாற்றலை புரிந்து கொண்டு ஆராதிப்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் சென்டர் ஃபார் யூரோப்பியன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி 42,000 கோடி ரூபாயில அவங்க அந்த கடவுள் துகள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஜெனீவாவில் அந்த லேபரட்டரியோட வாசல்ல நம்ம தமிழ்நாட்டில இருந்து போன அந்த 6 அடி உயரமுள்ள அந்த நடராஜ சிலையை வச்சு இந்தியாவினுடைய அணுசக்தி கமிஷனுடைய தலைவர் டாக்டர் அனில் காக்கோடுகர்னு அவரை சந்திச்சு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அடுத்தது ராபர்ட் ஐமார் என்று அந்த கடவுள் பார்ட்டிகளை பத்தி ரிசர்ச் பண்ற அந்த லேபரட்டரியினுடைய டைரக்டர், அவங்க 2 பேரும் அந்த நடராஜர் சிலையை திறந்து வச்சிருக்காங்க. அதுல நம்ம ஆதிசங்கரர் எழுதின சிவானந்த லஹரியுடைய 54வது பாடலை மொழிபெயர்ப்போட வெளியிட்டு இருக்காங்க. இறைவாணி உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்றார், எங்களுடைய பணியை நீ ஒழுங்காக செலுத்து அப்படி. ஆகவே இன்றைக்கு விஞ்ஞானத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் நடுப்புற இருக்கிற அந்த தடை சுவர் இருக்கு பாருங்க, அது அப்படியே ஒழிந்து கொண்டு வருகிறது. எது விஞ்ஞானம் எது ஆன்மீகம்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இது ஒன்றை ஒன்று பலப்படுத்துகிறது, ஒன்றுக்கொன்று அழகூட்டுகிறது, ஒன்றை புரிந்து கொள்ள இன்னொன்று உதவுகிறது. 2 சேர்த்து நம்ம மனசுல பெரிய ஆனந்தத்தை உண்டாக்குகின்றன. இதுக்கெல்லாம் அடி வகுத்தவர், அத்திவாரம் போட்டவர் யாரு அப்படின்னா பாணினி. அந்த பாணினி சொன்ன கருத்துக்களை எடுத்து நமக்கு சொன்னவர் யாரு அப்படின்னா பதஞ்சலி. அதனால நீ எங்க நடராஜர் சிலையை பார்த்தாலும் பக்கத்துல பாம்புக்கால் முனிவர் என்ற பதஞ்சலி, புலிக்கால் முனிவர் என்ற பாணினி, இந்த 2 பேருடைய சிலையும் இருக்கும். இந்த தத்துவத்தை எல்லாம் எடுத்து சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? அதுக்கு ஆளையும் பகவானே அனுப்பிச்சான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், பகவான் பூமியில வரத்துக்கு முன்னாடி அவருடைய புகழையும் செயலையும் எடுத்து விளக்குகின்ற டஜன் கணக்கில் ஆட்களை அவரே அனுப்பிச்சுட்டு அப்புறமா ராமர் வருவார், கிருஷ்ணர் வருவார்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார். அந்த மாதிரி இந்த நடராஜ தத்துவத்தை எடுத்து உலகத்திற்கு விளக்குவதற்காக ஆனந்த குமாரசாமின்னு ஒரு தமிழர், அவங்க அப்பா தமிழர், இலங்கை தமிழர், அம்மா இங்கிலீஷ்காரி. அப்ப ஆனந்த கண்டீஷ் குமாரசாமி அவரும் ஒரு ஜியாலஜிஸ்ட், அவரு கனிமையல்ல, இலங்கையில கனிமையல்ல அவர் கவர்மெண்ட் ஆபீசராகவே இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு படிப்படியா இதுல அவருக்கு ருச்சி என்ன பண்ணினார், அப்ப பாஸ்டன்ல ஈஸ்டர்ன் ஆர்ட்ஸை பத்தி ஒரு மியூசியம் வச்சாங்க. அந்த ஈஸ்டர்ன் ஆர்ட்ஸை பத்தியில மியூசியம் வச்ச போது இவரைத்தான் கூப்பிட்டு நீ அதுக்கு ஆர்கனைசர் ஆயிரு அப்படின்னாங்க. அவர் உலகம் முழுவதிலிருந்து கலை பொருட்களை, குறிப்பா ஆசிய நாட்டு புத்திஸ்ட் அண்டு இந்து அதனுடைய சிலைகள், ஓவியங்கள் அதெல்லாம் கொண்டு வந்துச்சு. இந்த பாஸ்டன் மியூசியம் ஆஃப் ஆர்ட்ஸ்ங்கிறது ரொம்ப உலக புகழ்பெற்றது. அதை பத்தி ஒரு எக்ஸிபிஷன் ஆர்கனைஸ் பண்ணினார். அதை பத்தி ஒரு புஸ்தகம் எழுதினார். அந்த புஸ்தகத்துக்கு ரோமாரோவான்னு ஒரு நோபல் பரிசு பெற்ற அறிஞர் அவர் ஒரு முன்னுரையை எழுதியிருக்கிறார். நம்ம ஊர்ல நவாலியூர் நடராஜன் ஒருத்தர், K.A. சச்சிதானந்தன் ஒருத்தர், இந்த 2 பேரும் ஆனந்த குமாரசாமியோட எழுத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. எனக்கு தமிழினுடைய பெருமையை புரிஞ்சு கொள்வதில் கடைசி ஆளு தமிழன் தான். ஆனந்த குமாரசாமியோட எழுத்துக்காக ஒரு நவாலியூர் நடராஜனும் ஒரு K.A. சச்சிதானந்தமும் தன்னுடைய வாழ்க்கையே சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்கேன்.
செம்மங்குடின்னு ஒரு ஊர் கும்பகோணத்துக்கு தக்க. அந்த ஊர்ல மௌனின்னு ஒருத்தர் பிறந்தார். அவருடைய எழுத்துக்க அவர் எழுதின கதைய ஒரு பிரான்சுக்கார அம்மா படிச்சா. இப்ப இதை விட மனித அனுபவத்தை சொல்வதற்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மா தமிழ் கத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே மௌனியோட எழுத்துக்களை உலகத்துக்கு இன்டர்பிரட் பண்றதுக்காகவே செலவழிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு அமெரிக்கன் ப்ரொஃபசர். அப்புறம் அமெரிக்கால இருந்து இந்தியாவில் அம்பாசடர் இருந்த ஒருத்தர். இந்த 3 பேருக்கும் வாழ்க்கையில ஒரே ஒரு பர்பஸ் தான் உண்டு, மௌனி மௌனி மௌனி. அந்த மௌனி சிதம்பரத்துல ரொம்ப நாள் வாழ்ந்து தினம் தினம் நடராஜரை தரிசனம் பண்ணுவார். சிதம்பரத்தினுடைய அந்த தெற்கு வடக்கு கோபுர வாசல் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற தெரு எங்க மன்னி ஊரது. எங்க மன்னியோட அண்ணா அங்கதான் இருந்தார். அந்த தெருவுல தான் மௌனி இருந்தார். தினம் அவரை பாக்குறதுக்கே இந்த அமெரிக்கன் அம்பாசடர் என்ன இந்த எழுத்தாளர் எல்லாம் வருவாங்க. அந்த மௌனிக்கு நடராஜர் ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்கா, இந்த கோவில், இந்த சிலை, இந்த சம்ஸ்கிருதம், இந்த இலக்கணம் இதெல்லாம் ஏழைகளை ஏமாத்துறதுக்காக பாப்பாம் பண்ணின சவி அப்படின்னு ஒரு பெரிய ஒரு புரட்சி கட்டி தமிழர்களுடைய செல்வம் தமிழனுக்கே கிடைக்காம செய்வதற்கு ஒரு பெரிய, அதுல ஒரு முட்டாள்தனமான வாதமா இருந்தாலும் சரி நம்ம ஒத்துக்கலாம். அதுல எந்த விதமான புத்திசாலித்தனமும் கிடையாது, எந்த விதமான அறிவும் கிடையாது, எந்த விதமான உணர்வின் மென்மையும் கிடையாது. சும்மா திட்டுறதுக்கு ஒரு கோஷ்டி. அதனால தமிழனுக்கு நம்முடைய கலையினுடைய சிறப்பு நமக்கே தெரியவில்லை. அதனால இப்ப பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் ஜார்ஜ் ஹார்ட்னு ஒருத்தர் அமெரிக்காவில, அவங்க வீட்டு அம்மா கௌசல்யான்னு ஒரு தமிழ் வைஷ்ணவ அம்மா. இந்த 2 பேரும் தமிழை பத்தி பண்ணிருக்கிற ஆராய்ச்சிய பார்த்தா நம்ம எங்கேயாவது ஒரு 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 என்ன சொல்றது, அந்த ஆஸ்ட்ரிச்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அது மாதிரி நம்ம மூஞ்சியை கொண்டு போய் எங்கேயா மணல்ல புதைச்சுக்கலாமான்னு தோணுது. அந்த மாதிரி தமிழை ஆராதிக்கிறாங்க, தமிழை கொண்டாடுறாங்க, எல்லாத்தையும் விட தமிழை ரசிக்கிறாங்க. அந்த உணர்வு நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, வெறும் கல் தோன்றி மண் தோன்றா பாலத்தை பிறந்த தமிழ் அப்படின்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? தமிழ் நல்ல மொழினா அதுல இருக்கிற அழகுகளை, அதுல இருக்கிற கருத்துக்களை நம்ம ரசிக்கணும், கொண்டாடணும், ஏற்கணும். அப்பதான் இன்னும் திருவள்ளுவர் மாதிரி, கம்பன் மாதிரி கவிஞர்கள் இந்த நாட்டுல பிறப்பாங்க. ஆகவே இந்த மௌனி ஆகட்டும், இந்த ஆனந்த குமாரசாமி ஆகட்டும், ஆனந்த குமாரசாமி கிரியேட்டிவ் ரைட்டிங் அப்படிங்கிறது அவர் கலை விமர்சகர் தான். 140 புத்தகங்கள் எழுதியிருக்கார். அவர் சொன்ன ரொமானோலான்னு நோபல் பரிசு பெற்ற அறிஞர், பெரிய ஆன்மீகவாதி. காந்தியோட, ரவீந்திரநாத் டாகூரோட, ராமகிருஷ்ணரோட, விவேகானந்தரோட இலக்கியத்தை மேல்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திக்கிற பணியை அவர் தான் செஞ்சார். அவர் இவங்களுடைய எழுத்துக்களை கொண்டாடி இருக்கிறார். அப்படிப்பட்டவர் இந்த ஆனந்த குமாரசாமி. இந்த ஆனந்த குமாரசாமியினுடைய ரொம்ப பிரமாதமான இந்த டான்சர் சிவா அப்படின்னு கட்டுரைகளுடைய தொகுப்பு, அதுல இருந்து நிறைய, அவ்வளவையும் ஒரே வாரத்துல சொன்னா தாங்காது, அதனால கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். இந்த ஆனந்த குமாரசாமியினுடைய இந்த நடராஜர் சிலையை பத்தி அவ்வளவு அவர் எழுதுகின்றார். ஆனந்த குமாரசுவாமிக்கு தமிழ்ல சாத்திரம் தோத்திரம்னு 2 இருக்கு. அப்ப சாஸ்திரம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம சைவ சித்தாந்தத்தினுடைய 14 சாஸ்திரங்கள், திருமந்திரம், இதையெல்லாம் சாஸ்திரம் என்று பேர். தோத்திரம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம தேவார பாடல்கள், 12 திருமுறைகள், திருவாசகம், இதெல்லாம் தோத்திரம் என்ற பெயர். இந்த 2லயும் நல்ல பாண்டித்யம் உண்டு. அங்கங்க அவருடைய அந்த டான்சர் சிவாங்கிற புத்தகத்துல அவர் மொழிபெயர்த்து எழுதியிருக்கிற கவிதைகளை பார்த்தா, அப்பா, ஒரு விஞ்ஞானி எப்படி தமிழை கொண்டாடி இருக்கின்றான். தேன் புக்க தன்பனை சூழ் தில்லை சிற்றம்பலவன், தான் புக்கு நட்டம் பயிலும் அது ஏனேடி. ஏன் இந்த நடராஜர் டான்ஸ் ஆடுறார்? தான் புக்கு நட்டம் பயின்றில்லேன் பரணி எல்லாம் ஊன் புக்க வேலு காளிக்கு ஊட்டாம் கான் சாழலோ. அவர் மட்டும் டான்ஸ் ஆடலைனாக்க
காளி என்ன பண்ணிருப்பா, இந்த உலகம் முழுவதையும் ஸ்வாகா பண்ணிருப்பா. அப்போ சிவனுடைய நடனம் இருக்கு பாரு, அதுதான் உலகத்தை வாழ வைக்கிறது. Why the world should live? இவ்வளவு அநியாயம் நடக்கிற உலகம் அழிஞ்சா என்ன? சிவன் நடனம் ஆடினதுனால அதை தன்னுடைய பகுதியாக கொண்ட இந்த உலகம் வாழ வேண்டும். அந்த மாதிரி it gives a relevance for the world to live on. அப்படி சிவனுடைய நடனம் ஆடுகிறார். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இளமேனா டாக்டர் பேராசிரியர் சுப்பிரமணிய பிள்ளைன்னு அரவிந்த நீலகண்டனுடைய அப்பா, நாகர்கோயில் இந்து காலத்துல தமிழ் ப்ரொஃபசர், அவர் சொல்லுவார், இந்த மாதிரி தமிழ்ல கவிதை படிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க திருவாலங்காட்டுல காரைக்காமையார் பாடின பதிகங்களை படிக்கணும். எப்படி மயானத்துல சிவன் நடனம் ஆடுகிறார் அப்படிங்கிறத பத்தி அந்த மூத்த கோவில் திருப்பதிகம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பாடிருக்காங்களே, அத பார்த்தா அழிவில இவ்வளவு ஆனந்தமா. சிவன் உலகத்தை அழிக்கல, புதிய உலகத்தை உண்டாக்குகிறார், புதிய உலகத்தை காட்டுகிறார். இந்த பழச இருக்கிறவர்களையும் நீ புதுசு பக்கம் தலை சாய மாட்ட. நீ புதுச பார்க்கணுங்கிற உன் பேர்ல வச்ச அன்புனால பழச மறக்கிறார், அழிக்கிறார். அந்த நடனம் தான் இந்த திருவாலங்காடு. அதனால நம்ம பெங்கால்ல இருக்கிற அந்த சைவத்துல சிவனுக்கும் காளிக்கும் வித்தியாசம் கிடையாது. நம்ம ஊர்ல எப்படி சிவன் டான்ஸ் ஆடுறாரோ அந்த மாதிரி பெங்கால்ல காளி தான் டான்ஸ் ஆடுவா. அப்ப அந்த காளியினுடைய நடனம் எது? உலகத்தை பழச அழிச்சா நீ புதுச காணலாம். ஆனா பழசை அழிப்பது என்பதும் புதுசை பார்ப்பது என்பதும் எண்ட் ப்ராடக்ட்ஸ் இல்ல, நம்முடைய முயற்சியினுடைய முடிவு இல்ல. நம்ம முயற்சி பண்றோம் பாரு, அதுதான் கலையழகு. விஞ்ஞானத்தினுடைய மிகப்பெரிய குறை என்ன அப்படின்னாக்க, ஒரு கிராஃப ஒரு புள்ளியா காமிக்கிற மாதிரி ஒரு டைனமிக் ரியாலிட்டிய ஒரு ஸ்டாட்டிக் ரியாலிட்டியா காண்ற மாதிரி எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கின்ற உலகத்தை சில கல் சிலைகளா காட்டுவது போல விஞ்ஞானத்துக்கு இந்த உயிர் துடிப்புள்ள இந்த படைப்பு அப்படிங்கிறத பத்தி ஒரு இழவும் தெரியாது. அவன் தனக்கு எங்கேயோ சம்பாதிச்ச புகழையும் செல்வத்தையும் வச்சுக்கிட்டு மக்களை முட்டாள் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால ஆல்ஃபிரட் ஒயிட் ஹெட்னு ஒருத்தர், எல்லாரும் சொல்றாங்க அவர் பல விஷயங்களை நம்ம இந்திய இலக்கியத்திலிருந்து தான் கடன் வாங்கினார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றார்? லைஃப் இஸ் an offensive against the repetitive mechanism of the universe. உயிர் வாழ்க்கைங்கிறது என்ன பண்ணும்? ஒவ்வொரு கணமும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும். அதுல ஃபார்முலாக்கு இடம் இல்ல, அதுல வெறும் வரட்டு இந்த ஒரு புரோகிதத்தனத்துக்கு இடம் இல்ல. ஒவ்வொரு இன்று புதிதாய் பிறந்தோம் என்பான் பாரதி. ஒவ்வொரு கணமும் இயற்கை தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளுகிறது. இதத்தான் ஜெகதீஷ் சந்திர போஸ் ரிஜூவனசென்ஸ் ஒரு வார்த்தை, டிக்ஷனரியில பார்க்காதீங்க, டிக்ஷனரியில இருக்காது இந்த வார்த்தை. இது விஞ்ஞானத்துக்கு ஜெகதீஷ் சந்திர போஸினுடைய கான்ட்ரிபியூஷன், தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் சக்தி. அப்படிப்பட்ட அந்த புதுப்பித்துக் கொள்ளும் சக்தி தான் ஒரு குழந்தையினுடைய முகம் மாதிரி நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்று வள்ளுவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கணமும் அதை படிக்கிற போது பார்க்கிற போது ஒரு வினோபாஜி ஒரு அருவி ஓடுவதையும் ஒரு அலைகள் கடல்ல அடிப்பதையும் தான் உதாரணம் சொல்வார். எப்போது அழுக்குமா? ஒரு குழந்தையோட முகம் எப்போது நமக்கு போரடிக்குமா? பார்த்து கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு கணமும் அந்த குழந்தைகளுடைய முகம் புது 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 உணர்வுகளை காட்டிக்கொண்டே இருக்கும். அவ்வளவு ஆனந்தமான உணர்வா இருக்கும். இந்த ஆனந்தமான உணர்வு இருக்கு இல்லையா, அதுல ஒரு நிலைத்த தன்மை இருக்கிறது, அதுல ஒரு மாற்றமும் இருக்கிறது. அது மாறாமல் இருக்கிறது, ஆனா அது புது புது அழகா இருக்கு. அத மாற்றம்னு சொல்லுவீங்களா, மாற்றம் இல்லை சொல்லுவீங்களா? ஆகவே இந்த எலியா பிரிகோக் இன்னொருத்தன் சொன்னேன் இல்லையா, அவன் சொல்றான் இந்த படைப்பு எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கின்றது, மாறாமலே இருக்கிறது. இந்த மாறிக்கொண்டே இருக்கின்ற உலகத்தினுடைய இந்த மாறாத தன்மையை சொல்வதற்கு ஒரு மொழி வேணும் இல்லையா, ஒரு சிம்பல் வேணும் இல்லையா, ஒரு அடையாளம் வேணும் இல்லையா, அதுதான் நடராஜர்.
அவ்வளவு பெரிய ஒரு உயிர் துடிப்புள்ள, ஆனால் அணுகுவதற்கும் ஆராதிப்பதற்கும் போற்றுவதற்கும் கொண்டாடுவதற்கும் வசதியாக இருக்கின்ற ஒன்றை அப்படி நடராஜ விக்கிரகத்து மூலமாக நம்ம பெரியவங்க உருவகித்திருக்கிறார்கள். அதனால்தான் ஆல்ஃபிரட் நார்த் ஒயிட்ஹெட் சொல்லுகிறார், லைஃப் இஸ் an offensive against the repetitive mechanism of the universe. அது பார்ப்பதற்கு நிலைத்து இருப்பது போல இருக்கும், ஆனா ஒவ்வொரு கனவும் புதுசு புதுசா இருக்கும். உங்க வீட்டு குழந்தை தான், உங்க முன்னாடிதான் இருக்கும், ஆனா ஒவ்வொரு கணமும் அது புது புது உணர்வுகளை உண்டாக்கும். சங்காலத்துல ஆகாயத்துல இருக்கிற மேகம் ஊட்டங்கள் இருக்கு பாருங்க, அது நிலைத்து இருக்கும், ஆனா ஒவ்வொரு கணமும் அதோட காம்பினேஷன்ஸ் இருக்கு, அந்த நெபுலஸ் சொல்லுவாங்க, அது புதுசு புதுசா இருக்கும். இப்படி இந்த நிலைத்த தன்மையும் அசைவும், ஸ்டில்னஸ் அண்ட் மோஷன், அசைவும் அசையா தன்மையும், இத ஆல்ஃபிரட் நார்த் ஒயிட்ஹெட் என்ன பண்றார், நம்முடைய உலகத்தினுடைய வளர்ச்சி, இந்த உலகம் வளருதுன்னு வச்சுங்கோ, மாறுதுன்னு வச்சுங்கோ, புது புது டெவலப்மெண்ட் எல்லாம் நடக்குதுன்னு வச்சுங்கோ, அப்பவும் மத்தவங்க அதை ரசிக்கிறதுக்கு அது கொஞ்சம் நிலைத்து இருக்கணும். நிலைச்சி இருக்க பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்து இருக்க கூடாது, வளர்ச்சி இருக்கணும். ஏதோ ஒரு புள்ளியில அது வளரும், ஆனால் மாறாது. கொஞ்சம் கஷ்டம்தான். அது வளரும், ஆனால் மாறாது. அதை சொல்லுகின்ற இந்த சிம்பல் தான் நடராஜ விக்கிரகம். எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். ஒரு குயவனுடைய ஒரு சக்கரம் இருக்கு. அந்த குயவனோட சக்கரத்துல அதனுடைய விளிம்புல பாத்தீங்கன்னாக்கா அது வேகமா சுத்தும். அந்த விளிம்புல இருந்து அதனுடைய மையத்தை நோக்கி நீங்க போறீங்கன்னு வச்சுங்கோ, வேகம் குறைஞ்சு 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 அதனுடைய மையப்புள்ளி என்ன பண்ணும், சுத்தும் சுத்தாது. அதனுடைய மையப்புள்ளி சுத்துதான்னு கேட்டா அது சுத்தினாதானே இந்த சக்கரத்தினுடைய விளிம்பு சுத்தும். ஆனா அது நிலைச்சிருக்கிறதுனாலதானே மற்றது சுத்த முடியும். அப்போ ஒரு சக்கரத்தினுடைய மையம் சுத்துமா சுத்தாதான்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. அந்த பதிலற்ற அந்த ஆனந்த உணர்வு இருக்கு பாருங்க, அதைத்தான் நடராஜ விக்கிரகம் கொண்டாடுகிறது. இட் செலிபிரேட்ஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றான் இல்லையா? அப்படிப்பட்ட சொத்தை நம்ம பெரியவங்க நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதை ரசிப்போம், அதை ஏற்றுக்கொள்வோம், அதை கொண்டாடுவோம், அதை துதிப்போம். இது வெறும் பண்டிதர்களுடைய புத்தகத்தில் இருக்கக்கூடாதுன்னு கண்ணப்ப நாயனார் மாதிரி, நந்தனார் மாதிரி ரொம்ப சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணிருக்காங்க, they have celebrated it, they have understood it, they have made it a part of their own life. நந்தனார் மாதிரி கண்ணப்ப நாயனார் மாதிரி இன்னும் ஒரு மக்குப்புல ஆசிரியர் உலகத்துல பார்க்க முடியுமோ? அவங்களுக்கு நடராஜ தத்துவம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் படிச்சிருக்கத நமக்கு புரியக்கூடாதா? ஆகவே இது ஒரு இன்டெலெக்சுவல் ஜிம்னாஸ்டிக் இல்ல, ஒரு அறிவு சார்ந்த ஒரு பயிற்சி இல்ல. படிச்சவன் தான் இதை கொண்டாட முடியும், படிச்சவன் தான் இதை புரிஞ்சு கொள்ள முடியும், இல்லவே இல்லை. நந்தனாருக்கு புரியும், கண்ணப்ப நாயனாருக்கு புரியும். ஆகவே நீலகண்ட யாழ்ப்பாணருக்கு புரியும், கோரா கும்பருக்கு புரியும், தாவத்தா மாலிக்கு புரியும், தன்னா ஜாட்டுக்கு புரியும், இளையான்குடி மாரநாயலுக்கு புரியும். புஸ்தகத்தையே தொட்டே பார்க்க முடியாது. புஸ்தகத்தை அவங்க கையில கொடுத்தா நேர பிடிக்கிறதா தலைகளை பிடிக்கிறதான்னு தெரியாதவங்க இந்த நடராஜரை அப்படி ஆராதிச்சிருக்காங்க. தன்னுடைய உயிர் தத்துவம் என்று புரிந்து கொண்டு கொண்டாடி இருக்கிறார்கள், போற்றி இருக்கிறார்கள். கவிதையிலே கவிதை சிற்பத்துல விடுங்க, வாழ்க்கையினால அதை கொண்டாடி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நடராஜரை பாணினியும் பதஞ்சலியும் போற்றி இருக்காங்கன்னா என்ன ஆச்சரியம்! தேன் புக்க தன்பனை சூழ்நிலை சிற்றம்பலவன் தான் புக்கு நட்டம் பயிலும் அது ஏனடி. அவர் ஏன் டான்ஸ் ஆடுறாரு? தான் புக்கு நட்டம் பயின்றே தரணி எங்கும் உன் புக்க வியல் காளிக்கு ஊட்டாம் கான் சாழலோ. அவர் மட்டும் டான்ஸ் ஆடலைன்னா இந்த காளியம்மா என்ன பண்ணிடுவா, அதை அப்படியே எடுத்து சுவாகா பண்ணிடுவா. அதனால அவர் ஆடி 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 இந்த படைப்புக்கு உயிர் கொடுக்கிறார். இதத்தான் ஷ்ரோடிங்கர்னு ஒரு விஞ்ஞானி, அந்த ஷ்ரோடிங்கருடைய அந்த கேட் அப்படிங்கிறத பத்தி நான் ரிக்வெஸ்ட் பண்ணி உஜ்ஜயினி யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் டாக்டர் சர்மா அப்படின்னு ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபசர் நம்ம யோபாரதிக்கு ஒரு கட்டுரை, ரொம்ப அழகான கட்டுரை எழுதுகிறார், ஷ்ரோடிங்கரோட கேட் அப்படின்னு. அப்போ அதை அசையுமான்னு கேட்டா அசையாது, அசையாதான்னு கேட்டா அசையும். எப்படி ஒரு குயவனுடைய
சக்கரம் இருக்க அது சுத்துதா சுத்தலையான்னு கேட்டா வெளியில பார்த்தா சுத்துது, மையத்துல பார்த்தா சுத்தல. இந்த சுத்தத்துல இருந்துதான் இந்த சுத்தாத மையம் வருகிறது. இதெல்லாம் சொல்லுவதற்கு மொழிக்கு வார்த்தை கிடையாது. அனுபவித்தேதான் அறிவது வாழ்வேனில் ஆண்டவனே நீ ஏனென கேட்டேன், ஆண்டவன் கொஞ்சம் அருகினில் வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றான். இதைத்தான் நம்மாழ்வார் சொல்லப்படான் உணர்வின் மூர்த்தி சொல்லு எளிதாகும் நின்றுடால் சொல்லையும் தன்னிடம் செல்ல வழிவிடாள். இப்படி சொல்லவும் முடியாது, சொல்லாமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த அழகு நிலை இருக்கு பாருங்க, இந்த அனுபவ நிலை இருக்கு பாருங்க, இந்த ஆனந்த நிலை இருக்கு பாருங்க, அதுதான் நடராஜர். அதை பார்க்கறதுக்கு தான் நந்தனார் அப்படி துடிச்சார். சில சமயம் நந்தனார் அப்படியே செத்து போடலாமான்னு தோணுது நந்தனாருக்கு. நடராஜரை பார்க்காம உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு தோணுது. ஆனா அவரை பார்க்கிற பிரயோஜனத்துக்கு தானே நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னு உயிரோடு இருக்கார். இப்படி இந்த மரணத்துக்கும் உயிர் வாழ்க்கைக்கு நடுப்புற ஊசல் ஆடுகிற அந்த நந்தனுடைய கதைய கோபாலகிருஷ்ண பாரதியார் அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கார். ஆகவே இந்த நடராஜருடைய டான்ஸ் இருக்கு பாருங்க, அது அவர் மட்டும் டான்ஸ் ஆடலைன்னாக்கா இந்த காளியம்மா இந்த உலகத்தையே தூக்கி சாப்பிட்டு இருப்பான். வங்காளத்துல நம்ம சிவன் கொண்டாடுறோம் இல்லையா, அதுலதான் வங்காளத்துல விஷ்ணு காளியோட நடனம் என்று கொண்டாடுகிறார். அதை பத்தி ஒரு பிரதோஷ பாடல் அப்படின்னு ஒரு பாடல், அதை ஆனந்தகுமார சாமி மேற்கோள் காட்டுகிறார். மூவிலங்களின் அன்னையை நவரத்னங்கள் பதித்த தங்க அருணரியில் அமர்ந்தருள செய்தி தேவர்கள் புடைசூழ சூலபாணி கைலாயத்தின் உச்சியில் நடனமாடுகிறார். சிவன் கைலாசத்தோட உச்சியில டான்ஸ் ஆடுறார். சரஸ்வதி வீணை வாசித்தாள், இந்திரன் புல்லாங்குழல் இசைத்தான், பிரம்மன் தாளம் போட்டான், லக்குமை பாடினாள், விஷ்ணு மத்தனம் கொட்டினார், மற்ற தேவர்கள் சூழ்ந்திருந்தனர். மாலை மறையும் நேரத்தில் மங்கிய ஒளியில் இந்த பிரபஞ்ச நடனத்தை காணவும் தெய்வீக கானத்தை கேட்கவும் கந்தர்வர், யக்ஷர், பதாகர், உரகர், சாத்தியர், வித்யாதரர், அமரர், அப்சரஸ் ஆதியாம் தேவர்களும் மூலகள வாசிகளும் ஒன்று குமிழ்னர். அதைத்தான் பிரதோஷம் பிரதோஷம் பிரதோஷம்னு. பிரதோஷம் பார்க்கணும்னா தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில்ல பார்க்கணும். அதாவது தஞ்சை மாவட்டம் முழுவதும் இருக்கிற கலை உணர்வுடைய ஒரு குழுமம், அதுதான் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில்ல இருக்கிற நம்பி. அதுக்கு அந்த பிரதோஷ அபிஷேகத்தை பார்த்தா எத்தனை 1000 பேர் கூடுவாங்க, எத்தனை 100 பேர் சிவபுராணத்தை புஸ்தகம் பார்க்காம ஒப்பிப்பாங்க, எத்தனை பேர் அந்த நந்தியினுடைய ஒரு 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 சென்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் ஆஃப் பியூட்டி, அழகு உணர்வை கொண்டாடுவதில் நம்பிக்கை இருக்கிற அந்த ஆர்வத்தை எத்தனை பேர் கொண்டாடுறாங்க அப்படின்னா தஞ்சாவூர்ல பார்க்கணும். அந்த மாதிரி இந்த பிரதோஷம் அப்படிங்கிறத அப்படி கொண்டாடி இருக்கிறாங்க. சிதம்பரம் அல்லது திண்ணையில் ஆடிய நாதாந்த நடனமே. நாதாந்த நடனம் அப்படின்னாக்க ஓசைக்கு அப்பாற்பட்டது, சொல்லுக்கு அப்பாற்பட்டது, வர்ணனைக்கு அப்பாற்பட்டது. ஏதோ ஆச்சோ நிவர்த்தந்தே அப்ராபிய மனசாசக, மனசால கூட தொட முடியாது என்று வேதமே சொல்லுகிறது. அதற்கு அப்பாற்பட்டது. இப்படி சொல்லத்தினால அது இல்லைன்னு அர்த்தமா? அது சொல்லுவதனாலதான் அது புரியுது. டாகூர் கிரியேட்டிவிட்டியை பத்தி ரொம்ப பிரமாதமான ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஒருத்தன்ட்ட போய் கேட்கறாங்க, நீங்க ஏன் சொல்றீங்கன்னு. சொன்னாதானே என்ன நினைக்கிறேன்னு எனக்கே புரியும், நான் சொல்லலைன்னாக்கா நான் என்ன நினைக்கிறேன்னு எனக்கே புரியாத, அதுக்காக தான் சொல்றேன் அப்படிங்கிறார் டாகூர். அந்த மாதிரி நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற உணர்வுகளை வெளிப்படுத்தும் போதுதான் அது நமக்கே புரியும் அப்படிங்கிறார் டாகூர். அப்படிப்பட்ட அந்த சிதம்பரத்துல நாதாந்த நடனம். இப்படி இத வெறும் தோத்திரத்தின் மூலமாக அல்ல, சாஸ்திரம் மூலமாக விளக்கி இருக்கின்றார்கள். திருவாத ஊரர்கள் புராணம் புத்தரை வாதில் வென்ற செருக்கத்தில் 75ஆம் செய்யுள் கூறுவது, ஈட்டிய தவப்பயன் இல்லாதவர்கள் போல் உன் நாட்டமுடையாரெதிர் நடுத்திடுவன் என்றாய், காட்ட அனல் போலுடல் கலந்துயிரை எல்லாம் ஆட்டுமொரு நட்டுவன் எம் அண்ணல் என எண்ணாய்.
அப்போ அவர் தான் மட்டும் ஆடலையா, அவர் ஆடுகின்ற ஆட்டத்துல இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாம் ஆடுது. சார் இதெல்லாம் பெரிய பிலாசபி சார், நமக்கெல்லாம் புரியாது அப்படின்னாக்கா, மெட்ராஸ்ல முனுஷானின்னு ஒரு சாதாரண ஆளு நடராஜ பத்துன்னு ஒரு 11 பாட்டு எழுதியிருக்கிறார். அதை ரஞ்சனி காயத்ரி பாட்டோட பாடியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அதை பாட்டோட பாடியிருக்காங்க. மெட்ராஸ்ல ஒரு தேவி கலா அகாடமின்னு ஒருத்தவங்க அதை ஒரு டான்ஸ் டிராமாவை போட்டு பின்னணியில நம்ம ஸ்ரீகாந்த் கோபாலகிருஷ்ணன் இருக்காரு, அவரை பாட இதை ஆடி இருக்காங்க. பாருங்க, நடராஜரை ஒரு பாமரன் எப்படி கொண்டாடி இருக்கான் அப்படின்னு தெரியும். அவருடைய ஆட்டத்தினாலதான் இந்த படைப்புல இருக்கிற இந்த மாநாட, மழுவாட, மங்கைச்சி அமியாட, ஊநாட அப்படின்னு அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த நடராஜ பத்து அப்படின்னு நான் இந்த நடராஜ பத்தெல்லாம் யாரு புரிஞ்சுக்க போறா, பாட போறாங்க அப்படின்னாக்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமிகள் சொன்னார், கேரளாவில ஆயிரக்கணக்கான பேர் இந்த நடராஜ பத்தை தினப்படி பாராயணமா வச்சுட்டு இருக்காங்க. அந்த நடராஜ பத்து பாமரர்கள் கொண்டாடுகின்ற ஒரு இலக்கியம். ஏன்னா அதை எழுதினவர் ஒரு பாமரர், அந்த முனிஷானி. ஆகவே அது மிக உயர்ந்த ஒரு இலக்கிய, நாட்டிய, இசை, அபிநய நிலைக்கும் மனிதனை கொண்டு செல்லும். ஒரு பாமருடைய உணர்வுக்கும் ஒரு வடிகாலை கொடுக்கும். அப்ப அந்த நடராஜ பத்துக்கு அந்த தேவி அகாடமி ஆடி, அதுல குழந்தைகள் எல்லாம் சின்ன குழந்தைகள் ஆடி அந்த ஸ்ரீகாந்த் கோபாலகிருஷ்ணன் பாட்டின அந்த குரலே ரொம்ப அழகா இருக்கும். அதை பாட்டின பாருங்க, நடராஜ பத்துக்கு அப்படி எப்படி உயிரை. அதுல இந்த மாநாட மழுவாட மட்டும் இந்த ஆடும் சிதம்பரமோங்கிற பாட்டுக்கு ரஞ்சனி காயத்ரி ஒரு முன்னுரையா அந்த பாட்டை பாடுக்கு ஒரு விருத்தமா பாடிட்டு ஆடும் சிதம்பரமோ பாடியிருப்பாங்க. அப்போ அந்த முனுசாமி பாடின நடராஜ பத்து எப்படி பாமரனும் இந்த நடராஜரை அப்படி கொண்டாடி இருக்கிறான் என்பதை காட்டுகிறது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, தோட்டம் துடியதனில் தோயும் தீரியமைப்பில் சாற்றியிடும் அங்கியில் சங்காரம் ஊற்றமாய் ஊன்று மலர்பாதில் உற்ற திரோதமூர்த்தி நாந்த மலர்பதத்தே நாடு. அப்ப படைத்தல், காத்தல், மறைத்தல், அழித்தல், அருளுதல், இந்த 5 செயல்களையுமே நடராஜருடைய அந்த உருவத்தோட்டம் வர்ணிக்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. அத ஆனந்த குமாரசாமி மேற்கோள் காட்டுகிறார். அதுக்கப்புறம் சிதம்பரம் மும்மணி கோவை அப்படின்னு ஒரு சாஸ்திர நூல், அதுல பூமணி கற்பக புத்தே, இந்த நம்ம அகவல்னு ஒரு வகையான தமிழ் பாடல் வகை உண்டு. அப்படியே ஓடும் விநாயகர் அகவல், எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன. அதை அப்படியே அதை சொன்னா அதுல அந்த ஃப்ளோ இருக்கு பாருங்க. ஒரு கவிதை சொல்றதுல இருக்கிற மன தடங்கல்கள் எதுவுமே இல்லாத அப்படி ஒரு ஆற்றொழுக்கு மாதிரி ஓடும் அந்த அகவல்ங்கிற பாட்டு. அதுதான் அகவலுடைய சிறப்பே. பூமரி கற்பக புத்தியல் வைப்பும் நாமநீர் வரைப்பின் நானில வளாகமும் ஏனை புவனமும் எண்ணெயும் குயிரும் தானே வகுத்தும் தமருக கரமே தனித்தனி வகுத்த காப்புதன் அமைத்த பொற்கரமே தோற்று நிற்ற வைத்ததோர் கரமே ஈட்டிய வினைப்பயன் எனவற்றையும் மறைத்தினேன் ஊட்டுவது ஆகும் இன் ஊன்றிய பதமே. அடுத்த இன்னுயிர்கட்கு அளவில் பேரின்பம் கொடுப்பது முதல்வ நின் குஞ்சித பதமே இத்தொழில் 5ம் நின் மெய்த்தொழிலாக. இந்த 5 தொழிலையும் நடராஜன் தன்னுடைய நடனத்தின் மூலமாக காட்டுகின்றார். அப்ப இந்த ஆக்கல், அழித்தல், காத்தல், மறைத்தல், அருளல், இந்த 5ஐயும் தன்னுடைய செயல்கள் மூலமா காட்டுகிறார். He presents them in a most interesting way. ஒரு கவிதை சுவையோட, ஒரு நாட்டியத்தினுடைய அழகோட, ஒரு இசையினுடைய ஒழுங்கோட, ஒரு தாளத்தினுடைய லதையோட, மிகப்பெரிய பாடிவியில இருந்து மிக அல்பனாகிய நந்தனார் வரலையும் அத்தனை பேர் ரசிக்கும்படியாக. நான் இந்த ஒரு பெரிய கலைஞர் நம்ம கேந்திரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார், விஜய் சங்கர்னு பேரு. இந்த மணிரத்னம் சினிமா டைரக்டர் இருக்காரு, அவர் கூட சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு. நான் அவரை கேட்டேன், எப்படி சார் உங்களுக்கு பல கோடி பேருக்குடைய காமன் டேஸ்ட் உங்களுக்கு எப்படி புரியுது அப்படி? அது மாதிரி வைக்ராஸ் ரோட்ல சங்கீதான்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த சங்கீதா ஹோட்டலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோ,
காப்பின்னு என்னன்னு தெரியாதவனுக்கும் அவன் கொடுக்குற காஃபி ரசிக்கும். காஃபிக்காகவே உயிர் வாழ்கிற காஃபி ரசிகனுக்கும் அவங்க கொடுக்குற காஃபி ரசிக்கும். இத்தனை பேருடைய காமன் டேஸ்ட ஒரு ஹோட்டல்ல இருக்கிற சமயக்காரன் எப்படி புரிஞ்சுக்கிறான்? அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் they are able to keep their hand on the general pulse of total humanity. அந்த மாதிரி ஒரு கலா ரசிகை ஒரு கல்கிக்கு இருக்கு, ஒரு மணிரத்னத்துக்கு இருக்கு, ஒரு விஜயசேகர் இருக்கு, ஒரு சங்கீதா ஹோட்டல்ல காப்பி போடுற அந்த காப்பி யாத்திரவனுக்கு இருக்கு. ஒரு 2 கோடி பேரோட ஒரு நாளைக்கு சங்கீதா ஹோட்டல்ல ஒரு 10,000 காப்பி இருக்குமா? அந்த 10,000 பேரும் சங்கீதா ஹோட்டல் காஃபி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அத்தனை பேருடைய காமன் டேஸ்ட் எப்படி பிரிக்கும்? எப்படி ஒருத்தனுக்கு புரிஞ்சுது? இந்த 10,000 பேருக்கும் ஒரு காமன் டேஸ்ட் இருக்கு. 10,000 பேரும் இந்த காஃபி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பாணினியிலிருந்து நந்தனார் வரலையும் the entire spectrum of human intelligence and human consciousness அவங்களுக்கு புரியுற மாதிரி சுவாமி நடராஜர் வர்றார். அதுதான் அவர் சத்தியமானவர் என்பதற்கு ஒரே சான்று. ஒருத்தருக்கு புரிஞ்சு இன்னொருத்தருக்கு புரியலன்னு வச்சுங்கோ, அவர் ஒரு ஒரு இனத்தை சேர்ந்தவர், ஒரு ஜாதியை சேர்ந்தவர், ஒரு பிரிவை சேர்ந்தவர், ஒரு வகுப்பை சேர்ந்தவர், எல்லாருக்கும் பொது இல்லை, இஸ் நாட் யூனிவர்சல். அந்த மாதிரி நம்ம இசைக்கலைஞர்கள் உண்டு. ஒரு ரமணியனுடைய ஒரு ஹிந்துவமாகட்டும், ஒரு நாமிகிரிப்பேட்டை கிருஷ்ணனுடைய ஒரு தோடி ஆகட்டும், யாரு கேட்டாலும் அப்பா அந்த பாட்டினுடைய முழு அழகும் வந்துவிட்டது என்று சொல்லுவார்கள். அப்படி இந்த சிதம்பரம் மும்முனி கோவில அப்படி வருது. அதுக்கப்புறம் திருமந்திரத்துல 9ஆம் தந்திரத்துல நிறைய பாடல்களை பத்தி சொல்றாங்க. அதை இன்னைக்கு சொன்னா ரொம்ப ஹெவியா போயிடும். அதனால இதோட இன்னைக்கு ஆனந்த குமாரசாமி வாழ்வும் பணியும் அதை பத்தி முடிச்சுட்டு அடுத்தது சாத்திரங்களிலும் தோத்திரங்களிலும் நடராஜர் பெருமை அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் பார்ப்போம். நிறைய பாடல்களை எழுதியிருக்காங்க. இந்த 63 நாயன்மார் இருக்காங்க இல்லையா? இந்த 63 நாயன்மார்களுக்கும் யாருக்காவது பாட தெரியும்னா 27 பேருக்கு பாட தெரியும். அந்த 27 பேரும் தில்லைய பத்தி பாடியிருக்காங்க. இதை தவிர பதஞ்சலி மாதிரி, ஆதிசங்கரர் மாதிரி, நரிமணம், கோபாலகிருஷ்ண பாரதியார் மாதிரி இருக்கிறவங்க பாடியிருக்காங்க. பாட தெரிஞ்சவங்கலாம் பாடின ஒரு ஊர் உண்டு அப்படின்னாக்கா சிதம்பரம் நடராஜர் தான். அப்புறம் தமிழ் மூவர், முதல்ல ஆரம்பத்துல மூவர் பாப்பநாசம் முதலியார் அப்படி 3 பேர் சொல்லுவாங்க இல்லையா? அந்த 3 பேர் பாடியிருக்காங்க. அதை பத்தியே கொஞ்சம் வச்சிருக்கேன். அதை பத்தி ஒரு நாளைக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். நடராஜரை கொண்டாடிய ஆதிகால தமிழ் கவிஞர்கள் இசை மூவர்னு சொல்லுவாங்க. அந்த மூவரை பத்தி ஒரு நாளைக்கு பார்ப்போம். அப்படிப்பட்ட சிவபெருமான நம்ம தோத்திரங்கள்ல பாடுறாங்க. படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து 5 என் நாவில் கொண்டேன். என் நாவுக்கு படைக்கலம் எது? நாவை எது காப்பாத்தும்? நமசிவாய அப்படிங்கிற உன்னுடைய நாமம் தான். இடைக்கலம் அல்லேன், இடைப்பில் நடுப்புற எங்கேயும் போக மாட்டேன். 7 பிறப்பும் உனக்கு ஆட்சேகின்றேன். 7 பிறவிலும். இந்த 7 பிறவி அப்படிங்கிறது நம்ம தமிழ் கான்சியஸ்னஸ்ல ரொம்ப ஊறி இருக்கிறது. எழுமைக்கும் ஏமா புடைத்து அப்படிங்கிற வள்ளுவர். இற்றைக்கும் 7 பிறவிக்கும் முன்தனை உற்றோமையாவோம் உமைக்கே நாம் செய்வோம் அப்படின்பா ஆண்டாள். அதுக்கப்புறம் எழுத்து 5 7 பிறப்பும் உனக்கு ஆட்கொண்டேன். இந்த 7 பிறப்பு அப்படிங்கிறது நம்ம இந்துக்களோட கான்சியஸ்னஸ் ரொம்ப டீப்லி என்ட்ரன்ஸ்டு. நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணினோம், யார்ட்டையாவது கடன் வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்தினோம், அல்லது திவால் பெட்டிஷன் கொடுத்தோம், எல்லாவது தப்பு பண்ணி ஒரு வியாதி வந்தது, அதனுடைய பாதிப்பு 7 பிறவிக்கு இருக்கும் அப்படிங்கிறது இந்துக்களுடைய பிரக்ஞையில ரொம்ப ஆழம். அதனாலதான் ஆண்டாள் இற்றைக்கும் 7 பிறவிக்கும் அப்படிங்கிறார். இது பாருங்க, எழுமைக்கு மேமா புடைத்து அப்படிங்கிறார் வள்ளுவர். 7 பிறப்பும் உனக்கு நான் ஆட்சேகின்றேன் அப்படிங்கிறார். அதனால இமாச்சல பிரதேசத்துல 7 பிறப்பு சங்கம்னு ஒத்து வச்சிருக்காங்களாம். அவங்க உலகத்துல மொராலிட்டின்னா என்ன, ஒழுக்கம்னா என்ன, தப்புன்னா என்ன, ரைட்டுன்னா என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி நம்ம செய்யற எந்த காரியமும் 7 பிறவிக்கு பிறகு நம்முடைய பேரனுடைய புள்ள அவன் வந்தான்னா அவனை எப்படி பாதிக்கும்? அவனுக்கு நன்மை செய்யணும், இன்னைக்கு நம்ம செய்யறது ரைட்டு. அவனுக்கு தப்பு, அவனுக்கு துன்பம் உண்டாக்குனா இன்னைக்கு நம்ம பண்றது தப்பு என்று இந்த 7 பிறவி சங்கம்னே ஒண்ணு ஹிமாச்சல பிரதேசத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு அறிஞர் சொன்னார். அப்படி நம்ம அந்த
பேரனுடைய பிள்ளைய நம்ம பார்க்கவே மாட்டோம், இருக்கவே மாட்டோம். ஆனாலும் கூட அவனுக்கு கூட நம்ம செயல்கள் நன்மையை செய்ய வேண்டும். அப்ப இந்த 7 பிறப்பு அப்படிங்கிறது ஹிந்து கான்சியஸ்னஸ்ன எங்க திருவள்ளுவர், எங்க ஆண்டாள், எங்க அப்பர் சுவாமிகள் எல்லாருடைய உணர்வையும் தொட்டு நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் அந்த 7 பிறவிக்கும் பிறகும் கூட நமக்கு நன்மையையும் பிறருக்கு நன்மையையும் தர வேண்டும். துடைக்கினும் போகேன், என்னை even if you dust me away, நான் போக மாட்டேன். தொழுது வணங்கி தூநீர் அணிந்து ஒரு அடைக்கலம் கண்டாய் அடிதில்லை சிற்றம்பலத்து அரணே. சிற்றம்பலத்துல இருக்கிற அரணே, எனக்கு நீதான் அடைக்கலம், எனக்கு நான் தான் உனக்கு அடி. என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமே உன்னை வணங்குவதுதான். பனைக்கை மும்மத வேழம் உரித்தவன், நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன், அனைத்தும் வேழமாய் அம்பல கோத்தனை, நினைத்தனை பொழுதும் மறைந்து உண்ணனே. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. தினைத்தினை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைத்தரும் காண்தோறும் பேசும் போது எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தென்கரையும் குறிப்புடையானுக்கே சென்றுதாய் போத்தும்பி. மாணிக்கவாச சுவாமிகளோ தில்லை சிற்றம்பலமுங்கிறத பத்தியே ஒரு புக்கே எழுதலாம். இந்த 10 புத்தாக எழுதியிருக்காரு பாருங்க. அதுல ஒரு 25 10 பாட்டு மாணிக்கவாச சுவாமிகள் சிதம்பரத்தை பத்தியே எழுதியிருக்கார். அதுல ஒரு பாட்டு தான் இது. பனைக்கை முன்மத வேழம் உரித்தவன், நினைப்பவர் வனம் கோயிலாய் கொண்டவன், அனைத்தும் வேடமாய் அம்பல கூத்தனை, திணைப்பினை பொழுதும் மறந்து உள்ளவனோ. இந்த திணைப்பினை அப்படிங்கிறது புத்தத்தை போய் கேட்கலாம் ஒருத்தன். இந்த பகவானை எப்பவும் நினைக்கணும், சத்தியத்தை எப்பவும் நினைக்கணும், தன்னுடைய உண்மையான உணர்வை எப்போதும் நினைக்கணும்னு சொல்றீங்களே, அது எப்படி குவான்டிஃபை பண்றது, அப்படி எப்படி அளவாக்குறது அப்படின்னு கேட்கலாம். அப்ப புத்தர் கேட்கிறார், உனக்கு 2500 வருஷம்னா புரியுமா? புரியுமே. 1 வருஷம்னா புரியுமா? புரியுமே. 1 நாள்னா புரியுமா? புரியுமே. 1 நாழின்னா புரியுமா? புரியுமே. 1 வினாடின்னா புரியுமா? புரியுமே. இந்த 2500 வருஷத்துல 1 வினாடிங்கிறது எவ்வளவு பங்கோ அந்த மாதிரி 1 வினாடியில அத்தனை பங்கும் நீ பகவானை மறக்காம இருந்தாக்க உனக்கு பகவானை பற்றிய உணர்வு நிலைத்திருக்குன்னு நீ சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது. அதான் இந்த திணை பொழுதும் வரும். இந்த திணைங்கிறது திணைங்கிறது அப்படிங்கிறத ஒரு அளவா சொல்லக்கூடாது, ஒரு ஆரோவா நம்ம எடுத்துக்கணும். அது நம்ம எப்படி பகவானை நினைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இண்டிகேட்டர். இட் இஸ் an arrow. இந்த பக்கம் போனா இறைவனை எப்படி நினைக்கலாம் அப்படி. இப்ப இந்த 2500 வருஷத்துல 1 வினாடிங்கிறது எவ்வளவு பங்கோ அதுல அந்த 2000 வருஷத்துல 1 பங்கு அந்த 1 வினாடி. இத பத்தி வேதத்திலையும் நிறைய வருது. ஒரு மயிர்கால் எடுத்துட்டு அந்த மயிர்காலினுடைய நுனியில இருக்கிற ஒரு சிறு பகுதியினே வேதம் சொல்லுகிறது. அதுல கூட இறைவனை அப்ப இந்த காட் கான்சியஸ்னஸ்ங்கிறது ஒரு கண்டினியூவம். அதுல ஒரு இடைவெளியே கிடையாது, ஒரு டிஸ்கண்டினியூட்டியே கிடையாது. அதையே அப்படி நினைச்சிட்டு இருக்கும். சிவபெருமான் கன்னியாகுமரி அம்மனை கல்யாணம் பண்ணிக்க வந்த போது கன்னியாகுமரி அம்மன் எனக்கு கணு இல்லாத கரும்பு கொண்டு வா அப்படின்னாலாம். கணு இல்லாத கரும்பு என்ன? இந்த நினைவு மாறாத ஒரு கண்டினியூஸ் அவேர்னஸ், சீம்லெஸ் அவேர்னஸ் சொல்லுவாங்க. ஒரு இடைவெளியே இல்லாம தொடர்ந்து ஒன்றையே பத்தி சிந்தித்து கொண்டிருத்தல், அதுதான் கணுவில்லாத கரும்பு. அப்படி கணுவில்லாத கரும்பை கொடுக்கிறவனுக்கும் அவனுடைய பெருமை தெரியணும், வாங்குறவங்களுக்கும் அதை ரசிக்க தெரியணும். அப்படிப்பட்டதுதான் சிவபெருமானும் சுச்சீந்திரத்துல இருக்கிற தானுமாலையனும் கொண்ட காம்பினேஷன். அப்படி அந்த கணுவில்லாத கண்டினியூஸ் அவேர்னஸ், சீம்லெஸ் அவேர்னஸ், தைலதாரவத்து என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. மலை மேல் பிறந்த இந்த மழை என்று வேதமும் சொல்லுகிறது. அப்படி பனைக்கை மும்மத வேழம் உரித்தவன், நினைப்பவர் மனம் கோவிலாய் கொண்டவன், அனைத்தும் வேடமாய் அம்பால கூத்தனை, தெனித்தனி பொழுதும் மறந்து விடுவனோ. இத பத்தி 2 சொற்பொழிவு ரொம்ப பிரமாதம். பாரத நாட்டின் பிரவாகம் அப்படின்னு ஸ்ரீஹரின்னு RSSல ஒரு பெரியவர், அவர் ஒரு புக் எழுதி அதுல தமிழ்ல மொழிபெயர்த்து எனக்கும் கொடுத்தாங்க. வேகவாணியில ரொம்ப டீட்டெயில்டா அதை பத்தி போட்டோம். எப்படி
இந்த தைலதாரவத்த பாரதத்தினுடைய அந்த பிரஜை உணர்வு இருக்கு பாருங்க, அது எப்படி தொடர்ந்து ஆயிரம் வருஷமா வித்தவுட் a break or a discontinuity or a change or boredom எப்படி 2500 வருஷமா 3000 வருஷமா இருக்கு அப்படிங்கிறத பத்தி அவர் ஒரு புக் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டிடியூட் ஆஃப் கல்ச்சர் இருக்கு பாருங்க கவுஹாட்டில, அதுல ஒரு அஸ்ஸாம்ல இருக்கிற ஒரு ஹிஸ்டரி ப்ரொஃபசர் த கண்டினியூட்டி இன் இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், அதனுடைய பல பகுதிகளை மொழிபெயர்த்து விவேகானந்தில போட்டேன். அப்போ அந்த மாதிரி இந்த கான்சியஸ் விவேகானந்தர் சொல்லுவார், இந்தியாவினுடைய வரலாற்றை எடுத்தீங்கன்னாக்கா கடவுளை பார்த்த முனிவர்கள் வாழாத ஒரு காலம் இந்த நாட்டுல உண்டுன்னா கிடையவே கிடையாது. ஒவ்வொரு காலத்திலையும் கடவுளை பார்த்து இந்த திணைத்துணை அப்படின்னு சொல்றவன் இருந்திருப்பான், திணைத்துணை கூட மறவாத இருந்திருப்பான். இந்த கண்டினியூட்டி தான் நம்ம பண்பாட்டை வாழ வச்சிருக்கு. புஸ்தகத்தினால டாக்டரின்ஸ் அண்ட் டாக்மாஸ், ரிச்சுவல்ஸ் அண்ட் புக்ஸ், டெம்பிள்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆர் பட் செகண்டரி டீடைல்ஸ் அப்படிங்கிற விவேகானந்தர். புஸ்தகம் ஆகட்டும், கோயில் ஆகட்டும், சிலையாகட்டும், பூஜை ஆகட்டும், இதெல்லாம் ரெண்டாவது முக்கியம். இந்த கண்டினியூட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ் இருக்கு பாருங்க, அதுதான் இட் இஸ் த வெரி சோல் ஆஃப் இந்தியன் லைஃப் அப்படிங்கிறார். அதை பத்தி அந்த 2 புஸ்தகம் ரொம்ப பிரமாதம். அந்த ஸ்ரீஹரி எழுதின பாரதத்தின் பண்பாட்டு பிரவாகம் அப்படின்னு ஒண்ணு, கண்டினியூட்டி அண்ட் சேஞ்ச் இன் இந்தியன் ட்ரெடிஷன் அப்படின்னு விவேகானந்த கேந்திரன் அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கு. கவுஹாட்டியில இன்ஸ்டிடியூட் ஆஃப் கல்ச்சர்ல ஒரு ஹிஸ்டரி ப்ரொஃபசர் ஆட்டின ஒரு சொற்பொழிவு. அப்படி இன்னும் ஒரு பாட்டோட பாத்துருவோம். அருந்துணையை அடியார்தம் அல்லல் தீர்க்கும் மருந்தை அகன் ஞானத்து அகத்துள் தோன்றி வருந்துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான் புலன்கள் அகத்து அடக்கி மடவாரோடும் பொருந்திணை மேல் வரும் பயனை போகமாற்றி பொது நீக்கி தன் இணைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானே பேஷா நாளெல்லாம் பிறவானாளே. நமக்கு நாக்குன்னு ஒன்ன எதுக்கு கொடுத்துருக்கான் பகவான்? அப்படி அந்த அருள் நிதித்திர ஆனந்த தேன்சொரியும் குனிப்புடையான் இருக்க பாருங்க, அவனை ஸ்தோத்திரம் பண்ண, அவனை சிந்திக்க, அவனை பேச, அவனை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல, மற்றவங்க சொன்னா நம்ம கேட்க, இந்த ஆனந்த தாரைய சொல்லுவதற்காகத்தான் நமக்கு நாக்கே கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்க. இப்படி ரசிக்க, அதாவது தியாகராஜ சுவாமிகள் ராமனை கொண்டாடுற போது ரசிக்க சிரோமணி அப்படிம்பார். ஏப்பா உனக்கு முன்னாடி நான் இவ்வளவு பாட்டு பாடுறேன்னு, நான் ஏன் பாடுறேன் தெரியுமா? இந்த பாட்டெல்லாம் ரசிக்கிற ஒரு சென்சிட்டிவிட்டி உனக்கு உண்டுப்பா. முன்னாடி போய் நான் குடிக்கிறதுக்கு முன்னாடி பாடினேன்னா யார் ரசிப்பா? உனக்கு முன்னாடி நான் இந்த பாட்டை பாடினேன் அப்படின்னா ரசிக்கிறது. அதுதான் வேதமும் ரசோவை சக, அவர் தான் ரசத்தினுடைய ஆதாரமே, அவர் தான் ரசமே அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் ரசிக்க சிரோமணி. பாட்டையும் பாடிட்டு அந்த பாட்டை கேட்கிறவனுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். அப்புறம் அந்த ரசிக்க சிரோமணி அப்படிப்பட்ட அவரை பேச வேண்டும், பாட வேண்டும், சிந்திக்க வேண்டும், நினைத்தரும் காண்டோரும் பேசும் போது எப்போதும் எப்படி நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதென்னை அப்படிங்கிறார் இல்லையா அபிராமி பட்டர். அந்த மாதிரி த கண்டினியூட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ் இதை புத்தர் புரிந்து கொண்டிருக்கிறார். பாணினியும் பதஞ்சலியும் அவங்களுக்கு பதஞ்சலி, பாணினி, காரைக்காலமையார் 3 பேருக்கும் நடனமாடுற அந்த நடராஜனுடைய சன்னதியை விட்டு அங்கங்க போகவே பிடிக்காதான். They want to be constantly associated with his presence. அவரோட சந்நிதியில எப்போதும் இருக்கும். கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய எந்நேரமும் உன் சந்நிதின்னு ஒரு தேவகாந்தாரி பாட்டு ஒண்ணும், என்ன பாட்டு, ரொம்ப எளிமையான வார்த்தை, ஒரு வார்த்தை கூட ஒரு கஷ்டமாவே இருக்காது. அந்த சிதம்பரம் போராடவர் எப்ப பார்த்தாலும் உன்னுடைய சந்நிதியிலேயே நான் இருக்கணும்னு ஒரு எளிமையான பாட்டு. முந்தானாலோ 4 நாளோ யாரோ பாடி ரேடியோல வந்தது. என்ன அதாவது பாட்டை பத்தி சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டமான பாட்டு எழுதுறது ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபமான பாட்டு எழுதுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபாலகிருஷ்ண பாரதியாருக்கு அந்த கலை வந்திருக்கு. அதுல ஒரு சிகரம் அப்படின்னா இந்த எண்ணோரமும் முன் சன்னதி தான். அப்படி அந்த பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று கொண்டாடி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நடராஜரை நாம் போற்ற வேண்டும், கொண்டாட வேண்டும், ரசிக்க வேண்டும். அப்போ ஆர்கர் ஐசன்பர்க்னு ஒருத்தர்
எங்க எங்க ஊருக்கு பக்கத்துல ஆத்துக்கு அக்கறை தான் அந்த சிவபுரம். அந்த சிவபுரத்துல இருந்து நடராஜர் சிலை தூக்கிட்டு போயிட்டான். அதை வச்சு அவர் சொல்றார், எங்க வீட்டு வரவேற்பறையில 6 வருஷம் அந்த நடராஜர் சிலைய வச்சு நான் தியானம் பண்ணினேன். அந்த தியானம் பண்ணினத்தினுடைய முடிவுல எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, இந்த நடராஜர் இந்த அபஸ்மாரம் முயலகன் அப்படிங்கிற ராட்சம் இருக்கானே, அவன் மேல நின்றுட்டு இருக்கார். அவனை விட்டா அவரு நிக்கவே இடம் கிடையாது. என்னுடைய அறியாமை அகன்று விட்டால் நான் வேற நடராஜர் வேற என்ற வேற்றுமையே அழிந்துவிடும். நான் நடராஜர்ல ஒன்றிடுவேன். நடராஜர் என்னுடைய இதயத்துல என்ன சொல்றது அப்படியே ஜீரணமாயிடுவார். அப்படிப்பட்ட என்னையும் நடராஜனையும் பிரிச்சு வைக்கிறது தான் என்னுடைய அறியாமை அப்படின்னு அந்த ஆர்வர் ஐசன்பர்க் சொல்றார். அந்த கட்டுரையை முழுக்க மொழிபெயர்த்து மூலத்தையும் போட்டோம், அப்புறம் மொழிபெயர்ப்பையும் போட்டோம். அந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்வர் ஐசன்பர்க் ஆகட்டும், ஒரு எலியா பிரியோகின் ஆகட்டும், ஒரு ஃப்ரிஜாப் கேப்ரா ஆகட்டும், ஒரு சென்டர் ஃபார் யூரோப்பியன் நியூக்ளியர் ரிசர்ச் ஆகட்டும், ஒரு ஆனந்த குமாரசாமி ஆகட்டும், இவ்வளவு பேரும் கொண்டாடி இருக்கிற ஒரு நடராஜனை ஒரு நரிமணம் கோபாலகிருஷ்ண பாரதியாரும் ஒரு நந்தனாரும் கொண்டாடி ரசிச்சிருக்காங்க. ஐ வில் நாட் சே இவங்க அனுபவிச்ச ஆனந்தம் அவங்க அனுபவிச்ச ஆனந்தத்தை விட குறைவுன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். அந்த ஆனந்தத்தை இவங்க படிச்சிருக்காங்க. இது படிப்பு சம்பந்தமானது இல்லை, அறிவு சம்பந்தமானது இல்லை, ஞானம் சம்பந்தமானது இல்லை, குரு குருப்ப சம்பந்தமானது இல்லை. இது உள்ளத்திலிருந்து பொங்கி வரும் ஆனந்தத்தின் அளவுகோல். அப்படி ரசிச்சிருக்காங்க. அதனால இந்த பராந்தக சோழனும் ஒரு ஆதித்ய சோழனும் ஒரு இரண்யவர்மனும் ஒரு அமரசிம்மனும் பொன்னால கூரை போட்டான்னா அவன்கிட்ட பொன் தான் இருந்தது. அதை விட உயர்ந்த பொருள் ஏதாவது இருந்ததுன்னா அதால கூரை போட்டிருப்பான். அப்படி உள்ளத்துல வெடித்து வருகின்ற அந்த இன்ப உணர்வை வெளிச்சொல்வதற்கு பொன் ஒரு கருவி, கவிதை ஒரு கருவி, இலக்கணம் ஒரு கருவி. அப்படி எல்லாத்தையும் பகவானை கொண்டாடுகின்ற ஒரு கருவிகளாக கொண்டாடி நம்முடைய பெரியவர்கள் வணங்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நடராஜரை பார்ப்போம். இன்னைக்கு நான் நினைச்சதெல்லாம் சொல்ல முடியல. நடராஜனுடைய இன்னொரு 50 நாமங்களை இன்னைக்கு சொல்லணும்னு பார்த்த முடியல. அத அடுத்த வாரத்தில் பார்ப்போம். எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீராமகிருஷ்ணா.